ஸோ அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இருண்ட காலகட்டம். ஆனால் வந்து ஒரு இப்போ நக்கீரன் மாதிரி பத்திரிகைகள் நிறையாவே எழுதுனாங்க. வேறு சில பத்திரிகைகள் எழுதுனாங்க. தமிழகத்தோட ஒரு இருண்ட காலகட்டம் அது. ஜெயலலிதான்ற ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு சர்வாதிகாரியாக நடந்து கொண்டார். இங்கேயும் ஒரு ஹிட்லர்னு அப்போ வந்து நக்கீரனில் ஒரு பெரிய தொடரே வந்தது ஜெயலலிதாவை பற்றி. ஜெயலலிதா இல்லாத தமிழக அரசியலை வந்து ஒரு காலத்தில் நினச்சி கூட பார்க்க முடியாமல் இருந்தது. கலைஞர் இல்லாத அரசியலையும் நினச்சி கூட பார்க்க முடியாமல் இருந்தது. ரெண்டு ஆளுமைகளும் கலைஞர் 18 இருந்து போனார். ஒரு 8 ஆண்டுகள் இன்னொரு 6 ஆண்டுகள் ஆகின்றன. ரெண்டு பேரும் இல்லாத அரசியல் தமிழகம் இன்னமும் அந்த வெற்றிடம் அப்படியே தான் இருக்குது. கலைஞரோட இடத்தையும் ஜெயலலிதா இடத்தையும் யாராலையும் எட்டு நிரப்ப முடியாது. இப்போதைக்கு முடியாதுன்னு நான் சொல்ல, இப்போதைக்கு முடியல. வெற்றிடம் இருக்கிறதுன்னு தான் நான் நம்புகிறேன். இவங்க என்ன பண்ணாங்க, 2000ஆவது ஆண்டு வந்து பிப்ரவரி மாதம் டான்சி வழக்கிலையும் ப்ளசன்ட் ஸ்டே வழக்கிலையும் அந்த அம்மாவுக்கு தலா 2 ஆண்டுகள், 1 ஆண்டோ 2 ஆண்டோ தண்டனைகள் விதிக்கப்பட்டது. அதனால் வந்து 2001 அவங்களால எலெக்ஷனில் நிற்க முடியல, டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. அது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, 4 தொகுதியில் போய் வேட்புமனுவை போட்டாங்க. அதே மாதிரி வந்து அந்த ராஜீவ் கில்லர்ஸ் கொலையாளிகள் 7 பேரை நான் விடுதலை பண்ண போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன் பண்ணாடுது. கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சுதந்திர இந்திய வரலாறுல மாநில அரசுக்கு எதிராக மத்திய அரசு பப்ளிக் பொதுநல வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஸ்டே பண்ணாங்க. ஏன்னா அவ்வளோ ஆன்டி எல்டிடி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு 2009 தனி இழம், 2011 இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கணும்னு தமிழக சட்டமன்றத்தில் அந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த அம்மாவோட அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி மாறி போச்சுன்றதுக்கு இவையெல்லாம் உங்களுக்கு வந்து சாலச்சிறந்த உதாரணங்கள். ரொம்ப ரொம்ப வினோதமான ஒரு விஷயம், அந்த கட்சி எப்படி ஒரு வித்தியாசமான கட்சின்னா, ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அதிமுகவோ தமிழக அரசோ இதுவரைக்கும் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துனது இல்லை. ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்துனது கிடையாது. ஒரு கண்டலன்ஸ் மீட்டிங் கூட. கலைஞருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 இரங்கல் கூட்டம் நடந்திருக்கும். விதவிதமாக நடத்தினார் ஸ்டாலின். நான் நேரில் பார்த்து பழகின ஒரு அரசியல்வாதி, ரொம்ப ஷார்ப்பான ஒரு மைண்ட் உண்டு. பூத்து கலைஞருக்கும் உண்டு, ஜெயலலிதாவுக்கும் உண்டு. அவங்க 2 பேருக்கு இணையாக யாரையுமே சொல்ல முடியாது. அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். 14 அவங்க அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்க கண்ட்ரோல் குறைய ஆரம்பிச்சது. அந்த 15 சென்னை பெருவெள்ளத்தில் இறந்ததுலாம் அவங்க இந்த அதிகாரிகளோட தவறு தான். அவங்க வந்து திறந்து விடுறது தான் சொல்லியிருப்பாங்க, எனக்கோட அனுமதி தேவையில்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. சிலர் செஞ்ச தவறுகள் அது வந்து அவங்களோட கரும்பக்கங்களில் ஒன்று. அது வந்து பட் ஓவரால் ஆஸ் அ பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பர்சனாலிட்டி, ரொம்ப ரொம்ப ஒரு சார்மிங் பர்சனாலிட்டி. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். நீண்ட நாட்கள் ஆகிறது. காரணம் இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு அந்த அன்னைக்குள்ள கரண்ட் பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் நீண்ட நெடிய இந்த பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஜெயலலிதா அவர்கள், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பற்றிய ஒரு காணொலி தான் இது. ஏன்னா வர டிசம்பர் அது 4ஆம் தேதி 5ஆம் தேதியான ஒரு குழப்பம். 5ஆம் தேதி தான் இதுவா, 5ஆம் தேதி தான், 5ஆம் தேதி தான் அந்த தேதி அவர் இறந்த நாள் இல்லையா. அதனால் அது அவர்களை பற்றிய பேசலாம், ஜெயலலிதாவும் சில நினைவுகளும் அப்படின்ற ஒரு விஷயம். அது நீங்கள் தான் சரியான நபரும் கூட. ஏன்னா நிறைய பேசியிருக்கீங்க, உங்கள் மீது வழக்கெல்லாம் கூட போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது ஜெயலலிதாவுடைய இந்த அரசியல் பயணம், அவருடைய இறப்புக்கு பின் இப்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள், ஏன்னா அதிமுகவே ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் தான் இருக்குது, கிட்டத்தட்ட எதிர்கட்சியாக செயல்பட முடியாத அளவில் இப்போ இருக்குது. அப்படின்னும் போது அவர் எப்படி அந்த கட்சியை வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. உங்களுடைய பார்வையில் சார்? கிட்டத்தட்ட நான் இந்த துறைக்கு வந்த ஆண்டில் தான், சரி அந்த ஆண்டு தான் நான் அதிகாரபூர்வமாக இந்த துறைக்கு வந்த ஆண்டு என்பது 91. அந்த ஆண்டு தான் வந்து ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்கிறார். ராஜீவ்காந்தி படுகொலை, அதன் பிறகு தேர்தல் ஒத்திவைக்கப்படுகிறது. அதன் பிறகு நடந்த தேர்தலில் தான் அவர் வந்து ஜெயிச்சு சிஎம் ஆகிறாங்க. அதன் பிறகு அவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 87 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகுலேருந்தே அவர் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. 82லேயே பாலிடிக்ஸ்க்கு வந்துடுறாங்க. பாலிடிக்ஸ்க்கு வந்து 91 9 ஆண்டுகள் கழித்து தான் அவங்க முதலமைச்சர் ஆகிறாங்க. அதன் பிறகு 91 96 2001 2006 2011 16 4ஆவது தடவை 3ஆவது தடவை ஜெயிச்சு 4ஆவது தடவை ஜெயிச்சு 1991 2001 2011 அதுக்கு பிறகு 2016 4 முறை ஜெயித்தாங்க. நடுப்புற வழக்குகள் காரணமாக 2 முறை பதவி விலக வேண்டிய சூழல் வந்தது. கிட்டத்தட்ட 5-6 முறை அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசியல் தலைவர், ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசியல் தலைவர்.
இந்த வித்தியாசமானவர்ன்ற ஒரு இடம். வித்தியாசமான வழக்கமான மனித ஆளுமைகளிலிருந்து வித்தியாசமான ஒரு, அதாவது நீங்கள் பார்த்த நான் பார்த்த தெரிந்து கொண்ட அரசியல் தலைவர்களில் வித்தியாசமான. ரொம்ப சரியான வார்த்தை. நான் பார்த்த, நான் தெரிந்து கொண்ட, நான் அறிந்து கொண்ட, நான் படித்தறிந்த, நான் கேட்டறிந்த அரசியல் தலைவர்களில் ரொம்பவும் வித்தியாசமானவர். நான் நேரில் பழகிய அரசியல்வாதிகளில் ஒருவர். ப்ளஸ் மைனஸ் நிறையா இருக்குது. டிசம்பர் 5ஆம் தேதி வந்துன்னா அவர் மறைந்து 8 ஆண்டுகள் ஆகப் போகிறது. காலம்தான் எவ்வளவு விரைவாக ஓடுகிறது என்று மார்க்சிம் கார்கியோட ஒரு வரி வரும். அது மாதிரி 8 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. ஜெயலலிதா இல்லாத தமிழக அரசியலை ஒரு காலத்தில் நினச்சி கூட பார்க்க முடியாமல் இருந்தது. கலைஞர் இல்லாத அரசியலையும் நினச்சி கூட பார்க்க முடியாமல் இருந்தது. 2 ஆளுமைகளும், கலைஞர் 18 இருந்து போனார். ஒரு 8 ஆண்டுகள், இன்னொரு 6 ஆண்டுகள் ஆகின்றன. 2 பேரும் இல்லாத அரசியல் தமிழகம் இன்னமும் அந்த வெற்றிடம் அப்படியே தான் இருக்குது. கலைஞரோட இடத்தையும் ஜெயலலிதா இடத்தையும் யாராலையும் எட்டு நிரப்ப முடியாது. இப்போதைக்கு முடியாதுன்னு நான் சொல்ல, இப்போதைக்கு முடியல. வெற்றிடம் இருக்கிறதுன்னு தான் நான் நம்புகிறேன். சுருக்கமாக ஜெயலலிதாவை பற்றி சொல்கிறேன்னா, முதல்ல அவங்கள பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய நினைவுகளையும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் ஒரு திரைத்துறையில் வந்தவர். 1948ஆம் ஆண்டு பிறந்து ஐ திங்க் 1965 அவருடைய முதல் படம், அது நல்ல படம், எனக்கு மறந்து போச்சு, அவருடைய ஃபஸ்ட்டு மூவி. அவர் அந்த படத்தில் தான் அறிமுகமாகிறார். 16-17 வயது. அப்புறம் 1000ல் ஒருவன் ரொம்ப முக்கியமான படம். அதன் பிறகு கிட்டத்தட்ட 125 படங்களை நம்ம நடிச்சிருக்காங்க. கடைசியாக அவர் நடித்த படம் நதியை தேடி வந்த கடல்னு 1979 வந்த படம். அதன் பிறகு அவர் சினிமாவில் நடிக்கிறத நிறுத்திவிட்டார். அவருடைய தாயார் 72-73ஆம் ஆண்டுகளில் இறந்து போயிடுறாரு. அதன் பிறகு அவர் 82ல் எம்ஜிஆர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சரான பிறகு அரசியலுக்கு இழுத்து வரப்படுகிறார். முதல் காலகட்டத்தில் அவங்க கிடையவே இல்லை. 77-80 இல்லை. 80ல் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் உடல்நலம் குன்ற ஆரம்பிக்குது எம்ஜிஆருக்கு. அப்போ கலைஞர் ஆக்டிவாக இருக்கார். அப்போ திமுகவை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு புது முகம் வேணும் அப்படின்ற காரணங்களுக்கு, அந்த காரணமும் ஒரு காரணம். கொள்கை பரப்பு செயலாளராக ஜெயலலிதா. அதிமுக என்ன கொள்கைன்னு ஆண்டவனுக்கு வெளிச்சம், அது வேறு விஷயம். ஆனால் கோப்பாசே கொள்கை பரப்பு செயலாளராக அவரை கொண்டு வராங்க 82. அண்ணாயிசம். ஆமாம், அது என்னாயிசன்றது அண்ணாக்கே வெளிச்சம். அண்ணா சொல்லறது எம்ஜிஆர் தான் சொன்னார். அப்புறம் 83ல் அந்த சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக போடுறார். அதில் தான் எம்ஜிஆர் அவங்கள பயிற்றுவிக்கிறார் அரசியலில். கடலூரில் 83ல் ஒரு பெரிய மாநாடு நடக்குது, அதிமுக மகளிர் அணி மாநாடு. அந்த மாநாடு நடக்கும்போது அப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓவாக இருந்தவர் நடராஜன், சசிகலா கணவர் நடராஜன். அப்போ சந்திரலேகா அங்கே கலெக்டராக இருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் சந்திரலேகா கொடுத்த செய்தி என்பது ஜெயலலிதாவுக்கு அம்முன்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு அம்முவுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் அரசியல் ரீதியாக சொல்லித்தரணும். ஏன்னா அரசு சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு தலைவர் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. ட்ரைனிங் கொடுக்குறாரு எம்ஜிஆர். அங்கேயும் ப்ளஸ் அங்கே அந்த மகளிர் மாநாடு நடக்குது. அதில் தான் அவர் சசிகலா அறிமுகம் கிடைக்கிது. ஏன்னா நடராஜன் அறிமுகப்படுத்துகிறாரு அவங்கள. இது மாதிரி இவங்க தேனாம்பேட்டையில் இதில் இருக்காங்க. கேசட்லாம் அப்போ வீடியோ கேசட்ஸ் இவ்வளோ பெரிய டெக்கில் போட்டு பார்ப்பாங்க, VHS கேசட். சைக்கிளில் போய் அந்த வீடியோ கேசட்ஸு கொடுப்பாங்க, உங்களுக்கு வீடியோவெல்லாம் கேசட் கொடுப்பாங்க. அப்படி தான் அறிமுகமாகுது. அதே மாதிரி அப்போ அவங்க நிகழ்ச்சிகளை வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி கொடுக்குற வேலையும் சசிகலா செஞ்சிட்ருந்தாங்க. அப்படி தான் அறிமுகமாகுது. அந்த மாநாட்டை, அந்த சத்துணவு திட்டமான ஊழியர் மகளிர் மாநாடு, அதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் அது ஒரு சத்துணவு திட்ட மாநாடு. அது அப்போ என்ன சொல்கிறாங்க, அடுத்த 83 வாக்கில் மகளிர் அணி மாநாடு ஒன்று நடக்க போது, அதில் அது வீடியோ நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் போது சரின்றாங்க. அப்படி தான் அந்த பரிச்சயம் வருது. இப்படியே அவங்களுக்குள்ளே அந்த தொடர்பு வருது. 87ல் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த குடும்பம் அப்படியே பாய்ஸ் கார்டனுக்குள்ளேயே போயிடுறாங்க. அவங்க நடராஜன், சசிகலா எல்லாருமே போயிடுறாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அணி, ஜே அணின்னு 2ஆக பிரியுது. அது ஒரு வருஷம் பூரா பிரசிடென்ட் ரூலில் ஓடுது. 4 முனை போட்டி. ஜனவரி 89ல் திமுக 2 அண்ணா திமுக, காங்கிரஸ் தனியாக நிற்குது. திமுக ஜேன்னு ஜெயிச்சு வருது. ஆனால் ஜெயிச்சு வந்த உடனே ஜானகி அம்மா ஒரே மாதத்தில் நான் அரசியலேருந்து விலகினேன், ரெட்டை இலை தடை செய்யப்பட்டிருக்கு, அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கி அதை அவங்களுக்கு ஜெயலலிதாக்கிட்டே கொடுத்துட்டு
அவங்க மொத்தமாக ஒதுங்கிடுறாங்க. அந்த கட்டடம் உட்பட, வங்கி கணக்குகள் உட்பட எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு, அவ்வளோ ஒரு பெருந்தன்மை ஒரு அரசியலில் ஒருத்தருக்கு வரவே வராது. ஜானகி அம்மா அவருடைய 100ஆண்டு விழாவை இப்போ கொண்டாடுறாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஜானகி அம்மா வந்து, அதாவது அவங்க நினச்சா இன்னும் கொஞ்ச நாள் ஃபைட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த தோல்வி, திமுக ஜெயிச்சு அதிமுக படுதோல்வி அடைஞ்சோடனே அவங்களுக்கு பொறி தட்டிடுச்சு. நம்ம கிடையாது அரசியல், ஜெயலலிதா தான் அதுக்கு வாரிசு, எம்ஜிஆருக்கான அரசியல் வாரிசு, நமக்கு அரசியல் ஒத்து வராது. எம்ஜிஆருக்கான தன் கணவருக்கான உண்மையான அஞ்சலி என்பது வந்து இந்த வழக்குகளெல்லாம் வாபஸ் வாங்கி ரெட்டை இலையை ஜெயலலிதா கையில் கொடுத்துட்டு, அந்த கட்டடத்தையும் கொடுத்துட்டு 100% பாலிடிக்ஸ்லேருந்து ஒதுங்கிறது. சாதாரணமாக அப்படி செய்ய மாட்டாங்க. அதாவது பேங்க்கு கையெழுத்தெல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணுற கையெழுத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அல்லாட வேண்டியிருக்கும். அதை எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரே அட் ஒன் கோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஸோ 89 பிப்ரவரியிலேருந்தே ஜெயலலிதா கையில் கட்சி ஒட்டுமொத்த ஒன்றுபட்ட அதிமுக. அதேமாதிரி ஜானகி இருந்த அத்தனை பேரும் ஜெயலலிதா அவங்களும் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ஜானகி இருந்தவர்கள் ஜெயலலிதாவை வசைபாடியது போல், அவலமாக பேசியது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவங்க கூட ஜெயலலிதாவை பேசுனதில்லை. அந்த அளவுக்கு ஜெயலலிதாவை பற்றி மிக மிக அவலமாக கேவலமாக பேசினார்கள். பட் அதெல்லாம் மறைஞ்சு பழையன நடந்தவை ஆகட்டும், இனி நடப்பவை நல்லவை ஆகட்டும்ன்ற கட்டத்தில் வராங்க. 2 ஆண்டுகள் திமுக ஆட்சி. கரெக்டாக அது 91 ஜனவரியிலேயே டிஸ்மிஸ் ஆகுது. இதுக்கு நடுப்புற 89 ஜனவரியில் தோத்துடுறாங்க. 89 நவம்பரில் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் 38 சீட் அடிக்கிறாங்க. நாகப்பட்டினம் மட்டும் ஒரு சீட்டு தோத்துடுறாங்க. 91 ஜனவரியில் திமுக கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது. ஏன்னா அங்கே சந்திரசேகர் கவர்மெண்ட்டுக்கு ஏடிஎம்கே ஆதரவு கொடுத்து ப்ரெஷர் பண்ணி தான் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு மக்களவைத் தேர்தல், மாநிலங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டும் ஒன்றா வருது ஏப்ரல் மே மாதத்தில். அதில் தான் பிரச்சாரத்துக்கு வரும்போது ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் கொல்லப்படுகிறார். அப்புறம் வந்து பிரச்சாரம்லாம் அப்படி அப்படியே நிற்குது. தேர்தல்களை 2 வாரமோ 3 வாரமோ தள்ளி போகுது. அதன் பிறகு நடந்த தேர்தலில் ஜெயலலிதா ஜெயன்னு ஜெயிச்சுட்டு 91 ஆட்சிக்கு வருகிறார். இந்த ஆட்சிக்கு வருது அப்படின்ற விஷயம் அந்த ராஜீவ்காந்தி மரணம்தான் காரணமா, இல்லை இந்த ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சா? வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இவ்வளோ மெஜாரிட்டி வந்திருக்காது. ப்ரூட்டல் மெஜாரிட்டியில் வந்தாங்க. 160 சீட்டு அதிமுக ஜெயிச்சது. மெஜாரிட்டியே வந்திருக்காதா? மெஜாரிட்டி கூட வந்திருக்கும். ஆனால் இவ்வளோ மெஜாரிட்டி வந்திருக்க மாட்டேங்குது. அவுட்டு 160 சீட்டு அதிமுக, 60 சீட்டு காங்கிரஸ். கலைஞர் மட்டும் ஜெயிக்கிறாரு திமுகவில். ஜெயிச்சோடனே அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. 2 தொகுதிகள் இடைத்தேர்தல் வந்தது. அதில் அதுக்கப்புறம் திமுக ஜெயிச்சு வந்தது. ஸோ அந்த அசம்பிளியில் 91 96 திமுகவோட எண்ணிக்கை 2. அதில் முதல் 2 வருஷம் தான் 2. அதுக்கு பிறகு 93 வைகோ பிரிஞ்சோன்னா ஒருத்தர் பிரிஞ்சு வைகோ கிட்ட போயிட்டார். அதனால் திமுகவோட எண்ணிக்கை 1 தான். பரிதியிலம் வழுதி மட்டும்தான் அங்கே இருந்தார் 91 96. அந்த 5 ஆண்டுகள் வந்து தமிழகத்தோட ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம்னு சொல்லணும். ஏன்னா வந்து எதனால் அது எல்லாருமே அந்த ஒரு காலகட்டத்தை மோசமான காலகட்டம் வந்து ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, அராஜகம், அதாவது வந்து ஆட்சியாளர்களை கட் அவுட் வைக்க 100 அடி 120 அடி கட் அவுட்டு, வளர்ப்பு மகன் திருமணம், இதெல்லாமே அந்த காலகட்டத்தில் நடந்தது. இந்த கும்பகோணம் மகாமகம் இன்சிடென்ட் அந்த 92 டிசம்பரில் நடந்தது. ஸோ அது வந்து ஒரு தமிழ்நாட்டோட ஒரு இருண்ட காலகட்டம்னு அதை சொல்லலாம். சில நல்லது நடந்தது, பட் பொதுவாக அது ஒரு இருண்ட காலகட்டம். அப்போ அந்த விமர்சனங்கள்ன்றது அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்க அதை பற்றி கவலையப்படலை. ஏன்னா அந்த பேசுறதுக்கான சுதந்திரம் இருந்ததுதான். பேசுறதுக்கான சுதந்திரம் இருந்தது. பேசினா கேஸ் போடுவாங்க. ஓகே. ஆனாலும் எழுதுனாங்க, பேசினாங்க. அப்போ காட்சி ஊடகங்கள் கிடையாது, வெறும் அச்சு ஊடகம் தான். தொலைக்காட்சிகளும் தூர்தர்ஷன் மட்டும்தான். சன் டிவி கூட 93 தான் வருது. ஸோ அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இருண்ட காலகட்டம். ஆனால் வந்து ஒரு இப்போ நக்கீரன் மாதிரி பத்திரிகைகள் நிறையாவே எழுதுனாங்க, வேறு சில பத்திரிகைகள் எழுதுனாங்க. தமிழகத்தோட ஒரு இருண்ட காலகட்டம் அது. ஜெயலலிதான்ற ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு சர்வாதிகாரியாக நடந்து கொண்டார். இங்கேயும் ஒரு ஹிட்லர்னு அப்போ வந்து நக்கீரனில் ஒரு பெரிய தொடரே வந்தது ஜெயலலிதாவை பற்றி. இங்கேயும் ஒரு ஹிட்லர்னு ஜெயலலிதாவை பற்றி ஒரு கட்டுரை தொடரே வந்தது. ரஜினிகாந்தே பேசியிருந்தார் இல்லையா? ரஜினி வந்து 95 அந்த படம் சிவாஜி பட விழாவில் வந்து பாஷா பட விழா, இனிமேல் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுலாம் பேசுகிறேன். அதாவது அந்த காலகட்டம் எவ்வளோ மோசமான காலகட்டம்னா, ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு விடுதலை புலிகளால் ஜெயலலிதா உயிருக்கு ஆபத்து இருக்குது என்ற உளவுத்துறை அறிக்கை இருந்து அது உண்மையும் கூட. உச்சக்கட்ட பாதுகாப்பு எப்படின்னா, இப்போ நீங்கள்லாம் சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. பாய்ஸ் கார்டன்லேருந்து அந்த அம்மா புறப்படுறாங்கன்னா, செக்ரட்டரியேட் போகிறாங்கன்னா பீச் ரோடு வழியாகவும் போவாங்க, மவுண்ட் ரோடு வழியாகவும் போவாங்க. எந்த ரோடு வழியாக போவாங்கன்னு தெரியாதனால 2 ரோடையும் பிளாக் பண்ணிவிடுவாங்க. இன்ஃபர்மேஷனே இருக்காது. அதாவது திடீர்னு நிறுத்திடுவான். இப்போ அந்த அம்மா 10 மணிக்கு போகிறாங்கன்னா 9:45 நிறுத்திடுவானுங்க. 2 ரோட்லேயும் டிராஃபிக் இருக்காது. டிராஃபிக் இருக்காதுன்றதை தாண்டி இன்னொரு அட்டுழியம் என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா இப்போ உதாரணத்துக்கு மவுண்ட் ரோடில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
மவுண்ட் ரோட்டில் வந்து ஜிம்கானா கிளப் இண்டோ ஆஃபீஸ் எதிர்க்க பெரியார் சிலை கிட்ட அங்கேருந்து நம்ம சஃபேர் கிட்ட வரைக்கும் 2 சைட்லேயும் 6 சப்வே இருக்குது. மொத்தம் 12 சப்வே இருக்குது. இந்த சப்வே உள்ள யாரையும் இறங்க விட மாட்டான். சப்வே உள்ள இறங்க விட மாட்டான். கீழே போய் பாம்பு வச்சுருவான்ட்டு. ரோட்டில் நடந்து போகிறவன் போய்கிட்டே இருக்கணும், நிற்கக்கூடாது. சில நேரங்களில் என்ன பண்ணானுங்கன்னு கேட்டிங்கன்னா சவுத்தை பார்த்து நிற்க வைப்பான். அம்மா கிட்ட வராங்கன்னா நிறைய பிரச்சனை வந்தது. ஜெயலலிதாவுடைய அந்த அந்த ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப்னு ஒன்று போட்டிருந்தானுங்க. இவனுங்களாவே தமிழ்நாடு போலீஸ்லேயே ஒரு இவர்களாகவே ஒன்று உருவாக்கி கொண்டார்கள். அங்கே பிரதமருக்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்னு ஒன்று. அது வந்து நாடாளுமன்றத்தில் சட்டமியற்றி உருவாக்கப்பட்டது. அவங்களுக்கு ஸ்வீப்பிங் பவர்ஸ் உண்டு. இங்கே அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீ டிராஃபிக் போலீஸு, க்ரைம் பிரான்ச்சு, சில திருட்டு பிரிவு மாதிரி அது ஒன்று ஐடல் விங்க மாதிரி. அந்த எஸ்எஸ்ஜின்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே டைரெக்டாக அவங்க வானத்துலேருந்து குதிச்சவங்க மாதிரி நினைப்பேன். அந்த விஜயகுமார்னு வீரப்பனை பிடிச்சாரு, அவர் தான் அதுக்கு தலைவர். அவங்க ஒரு 500-600 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம இது இருக்கு இல்லையா, கிரீன்வேஸ் ரோட்டில் உதயநிதி வீடெல்லாம் பங்களாலாம் அந்த இடத்துல ஒரு பங்களா தான் அவங்களோட ஆஃபீஸ். ஓகே. அந்த எஸ்எஸ்ஜியில் அதுக்கு பேர் ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப். அதில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் வந்து நார்மல் போலீஸில் ஒரு டிசிக்கு ஆர்டர் போடுவார். ஓ, இதெல்லாம் வந்து லோக்கல் போலீஸுக்கும் அவங்களுக்குமே வந்து 94-95 பிறகு, அதாவது இந்த கவர்மெண்ட் 91 வந்த பிறகு எஸ்எஸ்ஜி உருவாக்குறாங்க. 94-95 காலகட்டத்தில் லோக்கல் போலீஸுக்கும் இவங்களுக்குமே நிறைய சண்டைலாம் வரும். அதெல்லாம் பெரிய கதையெல்லாம் நடந்தது. இன்ஃபேக்ட் 96 ஜெயலலிதா தோற்றதுக்கு எஸ்எஸ்ஜியோட ரோல் பெரிய ரோல்னுவாங்க. ஏன்னா அவ்வளோ அட்டுழியம். அதான் அவங்க வந்து இப்போ மியூசிக் அகாடமிக்கு ஜெயலலிதா வராங்கன்னா அந்த எஸ்எஸ்ஜி வந்து குவிஞ்சிருவாங்க. லோக்கல் போலீஸில் இருக்கக்கூடிய ஒரு டெப்டி கமிஷனர், அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பார். இதில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ இங்கே நில்லு அங்கே நில்லுன்னுவார். இது மாதிரி நிறைய சிக்கல்லாம் நடந்திருக்குங்க. அந்த அம்மாவோட உயிருக்கான ஆபத்து இருக்குன்றதுக்காக பண்ணப்பட்ட விஷயங்கள். அப்போ ஜட்ஜஸோட கார் போகும்போது அம்மா வராங்கன்னா டிராஃபிக்கில் நிறுத்துறது, மீறி போனாங்கன்னா ஜட்ஜி பண்ண காரை துரத்திட்டு போய் அப்புறம் அடி வாங்குறது, அதாவது பல்பு வாங்குறதுன்னுவாங்கல்ல, இந்த மாதிரியான கோர்ட்டில் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தாங்க. அந்த 5 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சகட்ட அராஜகம் நடந்தது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சந்திரலேகா மூஞ்சில் அப்போ தான் ஆசிட் ஊற்றுறாங்க. அதில் சம்மந்தப்பட்ட ஒரு 3 குற்றவாளிகளை பிடிச்சி 3 வருஷம் பொறுத்து அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போகுது. அதில் சம்மந்தப்பட்ட சுருளான்ற குற்றவாளியோட ஒப்புதல் வாக்குமூலம் மீடியாலெலாம் வந்தது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அவன் வந்து முதல்ல 3 வருஷம் ஸ்டேட் போலீஸ் தான் விசாரிக்குது, அதுக்கு பிறகு சிபிஐக்கு போகுது. சிபிஐக்கு போன பிறகு அவனை பிடிச்சிட்டு வந்து அவனை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அவனோட ஒப்புதல் வாக்குமூலத்தில் அவன் என்ன சொல்கிறான், அதிமுகவில் அப்போ மந்திரியாக இருந்து இப்போ இறந்து போன மதுசூதனன்றவர், அவர் தான் வந்து ஆளை அனுப்பிச்சு எங்களை கூட்டின்னு வந்து வீச சொன்னார்ன்றோம். யார், சிட்டிங் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூஞ்சில் ஆசிட்லாம் ஊற்றுனாங்க. அதே மாதிரி வந்து லட்சுமணன், ஏஆர் லட்சுமணன் ஒரு ஜட்ஜி இருந்தார், பிற்காலத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆனார். அவர் வந்து 94ஆம் வருஷம் ஜெயலலிதா கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு பெரிய தீர்ப்பு கொடுத்தார். அதாவது 164 டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு கொடுத்த அனுமதியை வந்து ரத்து பண்ணார். உடனே அதுக்கு பரிசு கொடுத்தாங்க அம்மா. எப்படின்னா அவரோட சன்னின்லாவை கஞ்சா கேஸில் அரெஸ்ட் பண்ணாங்க. ஹைகோர்ட்டு ஜட்ஜோட சன்னின்லாவை கஞ்சா கேஸில் அரெஸ்ட் பண்ணாங்க. இல்லை, அப்போ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆலோசகர்கள் அப்போ இல்லையா, இல்லை கேட்கறதுக்கான, அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாராம். அதாவது அது வந்து ஒரு காணாத கண்டமாய் ஆடுவாங்கன்னு இல்லையா, முதல் முறையான பதவி. பிற்காலத்தில் அவ்வளோ இல்லை. 2001, 6, 2011 அப்பெல்லாம் நார்மல், அப்பெல்லாம் இந்த அட்டூழியெல்லாம் இல்லை. அந்த பீரியடில் நடந்த அதே மாதிரி வந்து கட்சிக்காரனோட அராஜகம் அப்படின்னா கட் அவுட் வைப்பானுங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, 120 அடி கட் அவுட்டு தான். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம போரூர் ஜங்ஷனுக்கு அம்மா வராங்க, அங்கே அந்த கல்யாண மண்டபத்துக்கு வராங்கன்னா ஜெயலலிதா வீட்டிலேருந்து போயஸ் கார்டன்லேருந்து போரூர் வரைக்கும் 2 பக்கமும் கட் அவுட். விரும்புனாங்களா? அதெல்லாம் அவங்க விரும்புனாங்க. இது இல்லாட்டி அவங்க நினச்ச ஒரு நிமிஷத்தில் அடக்கி இது எல்லாத்தையும் 2001, 6, 2011 ஒழிச்சாங்க. அது எதுவுமே அலோவ் பண்ணல அவங்க. அப்போ ஒரு விஷயம் தோணுது இல்லையா, அதுக்கான காரணம் இதில் பட்டதா இல்லை சொன்ன பட்டது அந்த 96, 2001 அதிகாரத்தில் இல்லாதப்ப புத்தி வந்தது, கண்டிப்பாக வந்தது. அந்த 91, 96 பீரியட் வந்து நினச்சே பார்க்க முடியாது அராஜகம். தான் சொல்லணும், போயஸ் கார்டன்லேருந்து போரூர் வரைக்கும் எவ்வளோ, ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும், 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இந்த 15 கிலோமீட்டருக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, 10 அடிக்கு ஒரு கட் அவுட் வைப்போம். அந்த கட் அவுட் வந்து செத்தவன், ஆக்சிடென்ட்டு அதெல்லாம் நிறையா இருக்குது. எதை பற்றியுமே கவலை கிடையாது. அதே மாதிரி அவங்க வராங்க அப்படின்னா அவங்க நடந்து போகிறதுக்கு தரையில் பூவை போடுவாங்க. இறந்து போன இந்திரகுமாரின்னு ஒரு மந்திரி, அப்புறம் திமுகவில் வந்து இறந்து போனாங்க. அந்த அம்மா நடத்தின ஒரு ஃபங்க்ஷனில் முதல்ல அப்போ தான் இது அறிமுகமாக 92 கைத்தறித்துறை அமைச்சர் கலைவாணரங்கத்துக்குள்ளே அந்த ஜெயலலிதா வராங்க. அவங்க காரு விட்டு இறங்கி ஆடிட்டோரியத்துக்குள்ளே போகிறதுக்கு அந்த பாதை முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 100 அடி, ஒரு 50 அடின்னு வச்சுக்கோங்க. அந்த 50 அடிக்கு வந்து தரையிலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு பூவை போட்டிருந்தாங்க. அந்த அம்மா பூவில் நடக்க முடியாமல் கால் அப்படியே தத்தக்க பொத்தக்கன்னு. பூவில் எப்படி நடப்பீங்க ட்ரிப் இல்லாமல்? அது நினச்சே பார்க்க முடியாத அராஜகங்கள். ஒரு இடத்துக்கு அவங்க வராங்கன்னா 1.5 மணி நேரம் முன்னாடியே டிராஃபிக் நிறுத்திடுவாங்க. ப்ரெஸ்ஸை எப்படி கூப்பிட்டு போவானுங்கன்னா, இப்போல்லாம் நீங்கள் இன்விடேஷனு ஐடி கார்டு இருந்தால் போயிடலாம்ல, கிடையாது. இப்போ 5 மணிக்கு அம்மா யூனிவர்சிட்டிக்கு வராங்க அப்படின்னா 3 மணிக்கே செக்ரட்டரியேட்டுக்கு போயிடுவோம். நாங்கள்லாம் எங்களை வேனில் கூப்பிட்டு போவாங்க. தனியாக யாரும் போக முடியாது ஐடி கார்டு இருந்தாலும். இந்த மாதிரி அது அப்போ அது எல்டிடி த்ரெட் இருந்ததுன்றது வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமாக போச்சு. அதில் அந்த எஸ்எஸ்ஜியோட ரோல் பெரிய ரோல். அந்த கவர்மெண்ட் போனதுக்கு எஸ்எஸ்ஜிக்கு ஒரு பெரிய ரோல் உண்டு. இப்போ நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டில் குழந்தை திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த பெண் குழந்தைங்களை வந்து கொண்டுடுறாங்க அல்லது அனாதையை விட்டு போயிடுறாங்கன்னா ஆஸ்பத்திரியில் வந்து போட்டுட்டு போயிட்டா போதும். கிரெடில் பேபி ஸ்கீம்னு இப்போ கூட தொட்டில் குழந்தை திட்டம் கூகுள் பண்ணாங்க. அந்த மாதிரி சில நலத்திட்ட உதவிகள் வந்து அப்புறம் வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் வருது. ஓகே. அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடந்தது. பட் ஓவராலாக வந்து அது ஒரு வேர்ஸ்ட் கவர்மெண்ட். அதனால தான் எங்கே போய் முடிஞ்சதுன்னா 96 வந்து அவங்களே தோத்தாங்க. ஜெயலலிதாவே தோத்தாங்க. நினைச்சு பார்க்க முடியாது. பர்கூரில் அவங்களே தோத்தாங்க. இந்த காலில் விழும் கலாச்சாரம் இருக்கு, அப்போ தான் ஆரம்பிக்குது. அதுதான் ஸ்டார்ட்டா? அதுதான் ஸ்டார்ட். எல்லா மாதிரியும் பொத்துன்னு விழுவான். 96 தான் அவங்க ரசிப்பாங்க அது எல்லாத்தையும். எவனாக இருந்தாலும் காலில் விழுன்றது. ஸ்பீக்கர் சேர்லேயே போய் அந்த அம்மா உட்காந்துட்டாங்க. அசம்பிளியில் எம்ஜிஆர் படம் தொடங்கும்போது எம்எல்ஏவா இல்லாத சசிகலா போய் டெப்டி சிஎம் சேரில், டெப்டி ஸ்பீக்கர் சேரில் உட்காந்துட்டாங்க. அங்கே ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கராக எலெக்ட் ஆனவுடனே அவர் போய் ஜெயலலிதா காலிலே விழுந்தார். ஸ்பீக்கர் சேடப்பட்டி முத்தியான். ஸோ அசம்பிளி வந்து கேலி கூத்தின் உச்சமாக நடந்தது. அவங்க மொத்தமே அந்த 96 3 தடவை தான் ப்ரெஸ்ஸை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, 91 மே 31 அந்த சென்னாரெட்டின்னு ஒரு கவர்னர் வந்தார். அவங்களுக்கும் இவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, 91 மே 31 அன்றைக்கி ஏர்போர்ட்டில் பேசும்போது, அப்போ ஒரு எல்டிடி கேடர் ஒருத்தன் விக்டர்னு தப்பிச்சு ஓட்டான். அதாவது ஜெயிலேருந்து. அப்போது எல்டிடி த்ரெட்டு ரொம்ப பெரிய த்ரெட்டாக இருந்தது. ஏன்னா ராஜீவ் அசாசினேஷன் முடிஞ்ச அந்த காலகட்டம் 94க்கு பிறகு தான் அது மாறுது. இந்த 3 வருஷம் அந்த த்ரெட்டு பயங்கரமாக இருந்தது. அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மாதிரி ஏர்போர்ட்டில் சென்னாரெட்டியை வரவேற்க வந்துட்டு ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, மத்திய உளவு அமைப்புகள் என்னை கொலை செய்ய திட்டமிடுகின்றன. இப்படியே சொன்னாங்க. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஐபி ரா ஆர் பிளானிங் டு எலிமினேட் மீனாங்க. அதாவது ஒரு மாநில முதலமைச்சர் மத்திய உளவு அமைப்புகள் தன்னை கொலை செய்ய திட்டமிடுறாங்கன்னு இதுவரைக்கும் இந்திய வரலாறுல யாருமே சொன்னது கிடையாது. அது சொன்னாங்க அவங்க. அதாவது எதை வேணால் பேசுவாங்க. அதேமாதிரி இப்போ டிஎன் சேஷன் எலெக்ஷன் கமிஷன் வந்தார். அவருக்கு இந்த அம்மாக்கும் ஆவே ஆகாது. அவர் 2-3 தடவை பை எலெக்ஷனை தள்ளி வச்சார், பயணிலே ஏதோ ஒரு இடத்துல. அதனால் என்ன பண்ணாங்க, அவர் ஒரு நாளுக்கு சண்டே அன்னைக்கு காலையில் டெல்லியிலேருந்து ஏர்போர்ட்டில் வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏடிஎம்கே கேடர்ஸ் ஒரு 5000 பேரை கொண்டு போய் ஏர்போர்ட்டு முன்னால் முற்றுகை போராட்டம். அவர் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஏர்போர்ட்லேயே உட்காந்துருக்காரு, வெளியில் வர முடியல. அப்புறம் டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லட்டி சார்ஜ் பண்ணி கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அவர் டாஜ் ஹோட்டலில் தங்கியிருந்தார். அவர் இடம் கொடுத்தான்னு டாஜ் ஹோட்டலில் போய் அடித்தாங்க. நுங்கம்பாக்கம் டாஜ் ஹோட்டல் இருக்குது. ஆமாம், அடித்தாங்களா? அடித்து உடச்சிட்டானுங்க டாஜ் ஹோட்டலில். நாங்கள்லாம் மறுநாள் காலையில் போகிறோம். இது நைட்டு நடக்குது. மறுநாள் காலையில் 11 மணிக்கு ப்ரெஸ் எல்லோரும் போகிறோம். இண்டு ராமெல்லாம் வந்திருந்தார். சாயங்காலம் 4 மணிக்கு அவன் ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லியிருந்தான் டாஜ் ஹோட்டலில். நான் இது பண்ண போகிறேன். என்ன பண்ணான்னு தெரியல. திடீர்னு இவனுங்க பண்ணானு தெரியல, ப்ரெஸ் மீட்டு கேன்சல். ஏன்னா நீ தொழில் பண்ணணுன்னா ஒழுங்காக ஆச்சா இல்லை. ஒரு பொது புத்தியிலேருந்து ஒரு கேள்வி சார். பொதுவாக தமிழக மக்கள்கிட்ட இருக்கும்போது அதிமுக ஆட்சி வந்தால் இந்த ரவுடிகள் அராஜகம் இருக்காது, ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்துட்டால் அது நிறைய இருக்கும் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு இது இருக்கு இல்லையா? அது அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கு. 96 கதை வேறு. அது வந்து அதாவது மனித நாகரிகத்துக்கே விடப்பட்ட சவால். என்னங்க, அந்த அம்மா வீட்டிலேருந்து புறப்படுறாங்கன்னா போயஸ் கார்டன்லேருந்து பீச் ரோடும் காலியாக இருக்கும், மவுண்ட் ரோடும் காலியாக இருக்கும். ஒரு சம்பவம் நடந்தது 94 மயிலாப்பூரில் பீச் ரோடு வழியாக அந்த அம்மா ராதாகிருஷ்ண சாலை வழியாக லஞ்சுக்கு வீட்டுக்கு போகிறாங்க. பிரசிடென்ட் ஹோட்டல் இருக்குது அங்கே, அந்த இதில் மயிலாப்பூரில் பார்த்துருப்பீங்க, அந்த எல்லோ பேஜஸ் கிட்ட கல்யாணி ஹாஸ்பிட்டலாம் இருக்குல்ல. அங்கே எவனோ ஒருத்தன் ரோட்டில் நடந்து போகிறான், பீச் ரோடை நோக்கி நடந்து போயிட்டுருக்கான். அவனை நில்லுன்னானுங்க. ஏங்க நான் நடந்தானுங்க போகிறேன், திட்டி நில்டானாங்க. நின்னான், சவுத்தை பார்த்து நில்டானாங்க. இந்த அம்மா கார் போகிற வரைக்கும் சவுத்தை பார்த்து நின்னாங்க. இந்த அராஜகம் இந்த அட்டுழியத்தெல்லாம் பண்ணானுங்க. ஆனால் கடைசி கால 11 அது மாறிச்சு. 11 நான் பார்த்த காட்சி, எங்கள் ஆஃபீஸ் இந்தியா டுடேல இருந்தது. அப்போ நான் இந்தியா டுடேல இருந்தேன். அந்த அம்மா அதையும் பார்த்தேன், இதையும் பார்த்தேன்.
அந்த அம்மா கார் போகுது, இந்த அம்மா கார் போகிற அந்த பாதையிலேயே 3 லேனில் ஒரு லேனில் டிராஃபிக்கும் போகுது. ஏன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸ் வர முடியாது. ஸோ நினச்சா போலீஸால் செய்ய முடிஞ்சுது. இல்லை, நீங்கள் இந்த டிராஃபிக் இன்சிடென்ட் சொல்லும்போது ஒரு பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடியது ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அது ஒரு இன்சிடென்ட் என்ன நடந்ததுன்னா, இப்போ இவங்க போயஸ் கார்டனில் ரஜினியோட வீடு அங்கே இருக்குது. அங்கே வந்து இவங்க ரொம்ப அந்த போலீஸ் அராஜகம் ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா. 91 96 நான் அகைன் மறுபடியும் சொல்கிறேன், 2001 6 அது இல்லை, 2011 ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அதாவது வந்து அதையும் இதையும் பார்த்தவங்களுக்கும் மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசம். பட் 91 96 அது ஒரு 95 அந்த பாஷா படத்துக்கு முன்னால் ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, ரஜினி காரில் போகும்போது அவர் இறங்கி நடந்து போக சொன்னாங்க. அவர் கோவப்பட்டு நான் கீழே இறங்கி நின்னேன்னா டிராஃபிக் வந்து நின்றுடும் பரவாயில்லையான்னு சல்யூட் அடித்து அவர் அனுப்பிட்டாங்க. அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட அந்த அவமானங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவர் வந்து பிற்காலத்தில் பிறகு வந்து ஒரு ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாதுன்ற ஸ்டேட்மெண்ட்லாம் விட ஆரம்பித்தார் அவர். அது வந்து ரஜினிக்கே அந்த நிலைமை ஏற்பட்டது. அதே மாதிரி வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மேட்டடார் வேனில் ஜட்ஜஸ் குவார்ட்டர்ஸ் அந்த கிரீன்வேஸ் ரோடில் இருக்குல்ல, மந்திரிங்க வீடு ஜட்ஜஸ் குவார்ட்டர்ஸ்லாம் ஒன்று, அங்கேருந்து கேஸ் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அந்த மேட்டடார் வேனில் போன அந்த டிரைவரை மேட்டடார் வேனை கோர்ட்டு 10:30 மணிக்கு 10:15 அவன் போகிறான், அவனை பிடிச்சி நிறுத்தி அம்மா வராங்கன்னு அவன் உள் ரோடு வழியாக போகும்போது அவனை பிடிச்சி அடித்து அவன் வாயில் சாராயத்தை ஊற்றி கொண்டு போய் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவன் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இவனுக்கு தான் சாராயம் ஊற்றுறானுங்கன்னா அப்புறம் கோர்ட் வரைக்கும் மேட்ரு போனாங்க விட்டானுங்க. அதாவது வகை இல்லாமல் போலீஸ் ஆடின இன்சிடென்ட் அது. யாரை பற்றியும் கவலை கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது, எவனாக இருந்தாலும் தூக்கி போட்டு வதைக்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சு. டிராஃபிக்ஸ் அது வந்து 95லலாம் மக்கள் திரும்ப அடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு இன்சிடெண்ட் வந்து அண்ணா நம்ம கண்ணகி சிலை கிட்ட டிராஃபிக் நின்றுக்கிட்டே இருக்கும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிறுத்துகிறான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க பைக்கில் உட்காந்துருக்காங்க, அவங்க பாட்டு இந்த அம்மா போகிறதுக்காக ரொம்ப நேரம் வண்டியை நிறுத்துகிறான். எல்லாரும் எல்லாம் ஆரன் அடிக்க ஆரம்பித்தாங்க, அவரும் ஆரன் அடித்தார். உடனே ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணிட்டான், அந்த சாவியை மூடிட்டு அவரை ஓங்கி ஒரு அறை விட்டான். உடனே அந்த லேடி என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்து தெரியல, அவங்க இறங்கி அந்த இன்ஸ்பெக்டர் ஓங்கி ஒரு அறை விட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. உடனே பப்ளிக்கெல்லாம் அவங்க பக்கம் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தோடனே அங்கே இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஓடி வந்து, இல்லை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், டிராஃபிக் அம்மா கான்வாய் போன பிறகு நான் கேஸ் எடுக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் அந்த கான்வாய் போன பிறகு கேஸ் அந்த அம்மா கொடுத்துட்டு வந்தாங்க. இதை ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இப்போ இதெல்லாம் நம்புறதே வந்து கடினமாக இருக்கும். 91 96 நடந்த அந்த ஒரு அட்டுழியங்கள்ன்றது வந்து சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிட்டிசனும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பான். ஏன்னா அவங்க இப்போ ஒன்றும் இல்லை, போரூருக்கு இப்போ நம்ம இடத்துக்கு வராங்க, நம்ம ஆஃபீஸ் போரூரில் இருக்குது, போயஸ் கார்டன்லேருந்து போரூர் வராங்கன்னா கட் அவுட் மட்டும் இல்லை, டிராஃபிக்கை வந்து 15 நிமிஷம் முன்னாலே நிறுத்துவோம். யோசிச்சு பாருங்கள், இந்த பிளாக் டிராஃபிக் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகும், எவ்வளோ பேருக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அப்புறம் ரயில்வே கேட் மாதிரி போட்டாங்க ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும். இந்த இன்டர் ஜங்ஷன் ரோடு இருக்கும்ல, இங்கேருந்து போய் சொல்கிற இது மெயின் ரோடு, இந்த அப்ரோச் ரோடுன்னு வாங்கல்ல, இந்த ஒவ்வொரு ரோட்லேயும் ரயில் கேட்டு மாதிரி பெரிய இது, அந்த ஒரு பக்கம் வெயிட்டாக இருக்கும், அந்த இது இறக்குவாங்க தெரியுமா, அதை போட்டாங்க. அது மாதிரி வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு அட்டூழியங்கள் நடந்தது. அதனால தான் அந்த தோல்வின்றது, அந்த தோல்வி வந்து அதாவது வந்து பலரும் எதிர்பார்க்காத தோல்வி. ஆனால் அந்த தோல்வி வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தோல்வி. எவ்வளவு சீட்டுகள் ஜெயிச்சாங்க? 4 சீட்டு ஜெயிச்சாங்க அதிமுக மொத்தமே. அந்த அம்மா தோத்தாங்க. தாமரைக்கணி, சுந்தரம்னு ஒருத்தர் ஜெயிச்சார், கருப்புசாமின்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர். திமுக எத்தனை? திமுக கிட்டத்தட்ட 130 140 மெஜாரிட்டி வந்துட்டாங்க. ஏன்னா 40 சீட் அவங்க ஏடிஎம்கே கூட்டணி. அப்போ அதிமுக பாமக திமுக கூட்டணி பார்லிமெண்ட்டில் வந்து 20-20. அதுதான் ரஜினி அவர்கள் சப்போர்ட் பண்ணது. ரஜினி அவர்கள் சப்போர்ட் பண்ணது. திமுக தனி மெஜாரிட்டியாக வந்துச்சு. ஐ திங்க் 130+ என்னமோ போயிட்டாங்க, அதுக்கு மேலேயே போனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து சிவில் சமூகத்தோட தோல்வின்னு தான் சொல்லணும். மீடியாவும் அதை வந்து எதிர்த்தாங்களே வழிய அவங்கள வழிக்கு கொண்டு வர முடியல. ஏன்னா போலீஸோட இந்த அராஜகம் வந்து ராஜீவ் படுகொலைக்கு பிந்தின அந்த 2 ஆண்டுகளில் வந்து நியாயப்படுத்துச்சு. ஏன்னா ஒரு மாபெரும் தலைவரோட மரணம், அந்த குண்டு வெடிப்பில் பலர் கொல்லப்படுறாங்க, அந்த அட்மாஸ்பியரே வந்து ரொம்ப ஒரு இறுக்கமான அட்மாஸ்பியரு. அந்த புலிகள் நினச்சா யாரை வேணால் போட்டு தள்ளுவாங்கன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுச்சப்போ. அப்போ முதலமைச்சரோட உயிரை காப்பாற்றுறதுன்றதுக்கு மற்ற எதை வேணால் தியாகம் பண்ணலான்ற லெவலுக்கு போச்சு. இவங்களோட இயல்பான குணம், சசிகலாவோட பேராசை, நடராஜனுடைய பேராசை, ஏன்னா அவங்க தான் கேட் கீப்பர், அவங்கள மீறி யாரும் பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாமே சேர்ந்து லஞ்ச லாவணியம் தலைவிரிச்சு ஆடிச்சு. சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தி மட்டும்தான் எதிர்த்து பேசினாங்க. திமுக ஒன்றும் பெருசாக எந்த போராட்டமும் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனால் கடைசி நேரத்தில் அறுவடை அவங்க தான் பண்ணாங்க. அதுதான் முக்கியமானது. இப்போ கூட ஒரு கவர்மெண்ட் வேணான்னு முடிவு பண்ணிட்டா
நாளைக்கு ஸ்டாலினுக்கு மட்டும் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அறுவடை பண்ண போகிறது அதிமுகவாக தான் இருக்கும். மற்றவங்க யாரும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, இவங்களுக்கெல்லாம் கால் தான் எட்டி எட்டி ஒதுக்க முடியும். கை வந்து அதிமுகவுக்கும் திமுகவும் தான் பிரதான எதிர்க்கட்சிகளுக்கு தான். அவங்க தான் அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியுன்றது. ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து ரொம்ப, அதாவது வழக்குகள் அவங்க மேலே வந்து அப்போ 95 ஏப்ரல் 1 சுதந்திர இந்திய வரலாறுலேயே சிட்டிங் சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக கேஸ் போடுறதுக்கு சென்னை ரெட்டி பர்மிஷன் கொடுத்தாரு. ஏன்னா அவங்க அரசாங்க நிலத்தை போய் வாங்கினாங்க, டான்சி லேண்டை வாங்கினாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கேஸ் அது. ஸோ இது வந்து 96 வரைக்குமான ஒரு காலகட்டம். 96ல் தோக்குறாங்க. அவங்க வந்து தோற்று அவங்களே வந்து அந்த அம்மாவே தோக்குறாங்க. 4 சீட்டு தான் கட்சி ஜெயிக்குது. தோக்குறாங்க அப்படின்னா அப்போது யோசிச்சிருப்பாங்களே சார், இது பெரிய மக்களே யோசிச்சிருப்பாங்கல்ல இது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. எல்லாரும் அந்த ஏடிஎம்கே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. அதே மாதிரி என்னாச்சு, 96ல் அந்த அம்மா மே மாதம் தோக்குறாங்க. 96 ஜூனில் சசிகலாவை பிடிச்சி காஃபி போசான்னு ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தில் 1 வருஷம் சிறையில் இருக்கக்கூடிய சட்டம். அதில் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அவங்க 10 மாதம் பொறுத்து 97 ஏப்ரலில் தான் வெளியில் வந்தாங்க. 96 டிசம்பரில் ஜெயலலிதாவையே கருணாநிதி கைது பண்ணார். ஓகே. ஆமாம். ஏன்னா அவங்க முன்ஜாமீன் கேட்டு போனாங்க, அது டிஸ்மிஸ் ஆகி கைது பண்ணாங்க. கைது பண்ண பிறகு திரும்ப பல வழக்குகளை போட்டு 7 கேஸ் என்னமோ போட்டாங்க. அதில் தான் சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் வந்தது. 28 நாள் என்னமோ சிறையில் இருந்தாங்க. டிசம்பர் 7, 96 அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. டிசம்பர் 7, 96 ஒரு சனிக்கிழமை அது அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. சிபிசிஐடி அரெஸ்ட் பண்ணிச்சு வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் வாங்கின வழக்கில். சிறையில் இருக்கும்போது அவங்க வீட்டில் ரெய்டெல்லாம் பண்ணி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸ், 66 கோடிக்கு சொத்து சேர்த்தாங்கன்னு கேஸ் போட்டாங்க. இன்னும் நிறையா கேஸ் போட்டாங்க. அவங்க எல்லா கேஸ்லேருந்தும் 97 ஜனவரி 3 வெளியில் வந்தாங்க. ஸோ 7ஆம் தேதியிலேருந்து அந்த 3ஆம் தேதி வரைக்கும் சமையல் 27 டேஸ் 28 டேஸ் சிறையில் இருந்தாங்க. இது அவங்க முதல்ல சிறைக்கு போனது. அது வந்து பட் ரொம்ப ஒரு ஃபீனிக்ஸ் பருவம் மாதிரி 98 பிப்ரவரியில், ஏன்னா அங்கே தேவேகவுடா ஐக்கிய கெஜ்ரிவால் கவர்மெண்ட் கவுந்துட்டு 98 பிப்ரவரியில் வந்து 97 டிசம்பர் 98 ஜனவரியில் 98 பிப்ரவரியில் எலெக்ஷன். அவங்க ஒரு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, பிஜேபி, வாழப்பாடி காங்கிரஸ். இந்த அலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஒரு பாமக அப்போ தான் உள்ளே வராங்க. பாமக உள்ளே வராங்க. எல்லாம் சேர்ந்து இந்த அலையன்ஸ் ஒரு 30 சீட்டு என்னமோ அடித்தாங்க. ஓகே. ஏடிஎம்கேக்கு 18 சீட்டு. ஓ. இந்த 18ல் தான் அங்கே வாஜ்பாயோட ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வருது. அதில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வருஷத்தில் அந்த கவர்மெண்ட்டை 14 மாதத்தில் கவுக்குறாங்க. ஏன்னா இங்கே திமுக கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி இவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. அவர் முடியாதுன்றார். இவங்க ஏன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா, கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, இவங்க மேலே நிறைய கேஸை போட்டு ஸ்பெஷல் கோர்ட்டெல்லாம் போட்டோன்னா, நீ வந்து என்னை காப்பாற்றணுன்னா டிஸ்மிஸ் பண்ண அவங்க முடியாதுன்றாங்க. கடைசியில் வந்து ஆதரவை வாபஸ் வாங்குறாங்க. தலைகீழ போகுது. திமுக கிட்ட அந்த 6 பேர் போய் வாஜ்பாய் கிட்ட போய் சேர்றான். அப்படியே கவர்மெண்ட் ஒரு ஓட்டில் தோக்குது. 99 ஏப்ரலில் கவர்மெண்ட்டுக்கு வருது. 99 செப்டம்பரில் மறுபடியும் எலெக்ஷன் வரும்போது இவங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்க. ஏடிஎம்கே, காங்கிரஸ், 2 லெஃப்ட். அந்த தடவை ஜெயலலிதா வீட்டில் 99 செப்டம்பர் எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பேச்சுவார்த்தைக்கு வந்தது மன்மோகன் சிங்கும் பிரணாப் முகர்ஜியும். பிற்காலத்தில் பிரதம மந்திரியாகவும் குடியரசுத் தலைவராகவும் வந்த அந்த 2 பேரும், அவங்க 2 பேரும் வந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. வெளியில் வந்துட்டு மைக்கை போடுறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மன்மோகன் சிங் பக்கத்தில் நிற்பார், நான் ஏஎன்ஐயில் இருக்கேன். அப்போ பிரணாப் முகர்ஜி இருப்பார். பிரணாப் குள்ளமாக இருப்பார். அவர் மைக்கை தூக்கி ராஜ் டிவி ரிப்போர்ட்டர் வந்து அவர் நெத்தியில் வச்சான். அப்போ அவர் சொன்னார், ஐ எம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் ஹியர், நாட் ஃப்ரம் ஹியர், லோ டவுன் யுவர் மைக் அப்படின்னாரு. எல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு 25 வருஷத்துக்கு மேலே. ஸோ மன்மோகன் சிங்கும் பிரணாப் முகர்ஜியும் ஜெயலலிதா வீட்டுக்கு வந்தாங்க 99 செப்டம்பர் எலெக்ஷனில். அவங்க ஈக்குவலாக ஜெயித்தாங்க. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் நல்லாவே ஜெயிச்சது. ஒரு 12 சீட்டு நம்ம ஜெயித்தாங்க. 18 சீட்டு நம்ம ஜெயித்தாங்க. இவங்க 12 சீட்டு ஜெயித்தாங்க ஏடிஎம்கே 99லேருந்து. இவங்க என்ன பண்ணாங்க, 2000ஆவது ஆண்டு வந்து பிப்ரவரி மாதம் டான்சி வழக்கிலையும் ப்ளசன்ட் ஸ்டே வழக்கிலையும் அந்த அம்மாவுக்கு தலா 2 ஆண்டுகள், 1 ஆண்டோ 2 ஆண்டோ தண்டனைகள் விதிக்கப்பட்டது. அதனால் வந்து 2001 அவங்களால எலெக்ஷனில் நிற்க முடியல, டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. அது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, 4 தொகுதியில் போய் வேட்புமனுவை போட்டாங்க. ஒரு 2 தொகுதிக்கு மேலே போட்டால் வேட்புமனு டிஸ்மிஸ் ஆகும். அதனால் டிஸ்மிஸ் ஆச்சு. ஆக்சுவலாக அவங்க டிஸ்குவாலிஃபைடுன்றது டிஸ்மிஸ் ஆச்சுன்றது தெரியக்கூடாதுன்னு பண்ணாங்க. அவங்க வந்து எம்எல்ஏவாகவே நிற்க முடியல. ஆனால் அவங்க ஒரு மெகா அலையன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க. ஏடிஎம்கே, மூப்பனாரோட தமிழ் மாநில காங்கிரஸ், ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்த மூப்பனார் மறுபடியும் போய் சேர்ந்தார். காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, 2 இடதுசாரிகள் சேர்ந்து 132 சீட்டு ஏடிஎம்கே மட்டும் தனியாக ஜெயிச்சுது. மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டி. இது வந்து மே 13, 2001 ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இவங்க எம்எல்ஏ கிடையாது.
மே 14 திங்கட்கிழமை காலையில் 11:30 மணிக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ராயப்பேட்டையில். நாங்கள்லாம் போகிறோம். 12:30 மணிக்கு கரெக்டாக 1 மணி நேரத்தில் அந்த மாதிரி கீழே வந்து ராஜ்பவனுக்கு போகிறாங்க. ஃபாத்திமா பீன்னு ஒரு கவர்னர் இருந்தாங்க. 1 மணிக்கு அங்கே போயிட்டாங்க. நாங்கள்லாம் பின்னாலேயே ஓடணும். அவங்க என்ன பேசுனாங்க எதுவும் தெரியாது. 10 நிமிஷத்தில் வெளில வந்து போயிட்டாங்க. 5 நிமிஷத்தில் பிஆர்ஓ வந்து சாயங்காலம் 6 மணிக்கு பதவி ஏற்பட்டார். கடகடன்னு பதவி ஏற்றுட்டாங்க சாயங்காலம் 6 மணிக்கு. டிஎம்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. ஏன்னா எம்எல்ஏவாக இருக்க தகுதி இல்லாத ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியாது. அந்த வழக்கை வந்து மே மாதம் போட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஜூலை மாதம் விசாரணைக்கு வந்தது. செப்டம்பர் முதல் வாரத்தில் விசாரணைன்னு சொல்லிட்டு செப்டம்பர் 21 தீர்ப்பு கொடுத்தாங்க. 2001 எம்எல்ஏவாக பதவி ஏற்க தகுதி இல்லாத ஒருத்தர் சிஎம்மாக இருக்க முடியாதுன்னு அவங்க பதவி ஏற்கதே செல்லாதுட்டாங்க. அதனால தான் அன்றைக்கி சாயங்காலமே ஓ பன்னீர்செல்வம் சிஎம் ஆனாங்க. அப்போ தான் என்ட்ரியே ஓபிஎஸ். அந்த ஆண்டு டிசம்பரில் அவங்களுக்கு தண்டனை கீழமை நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்ட அந்த 2 தண்டனைகளையும் சென்னை உயர்நீதிமன்றம் என் தினகர்னு ஒரு ஜட்ஜ் இருந்தார், ஜஸ்டிஸ் என் தினகர், அவர் வந்து ரத்து செஞ்சு அந்த அம்மா விடுதலை பண்ணுறாரு. அந்த அம்மா பிப்ரவரியில் மறுபடியும் எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் ஆகிறாங்க. ஸோ எந்த தொகுதியில்? இதில் ஆண்டிப்பட்டி இவர் தங்க தமிழ்ச்செல்வன் இருக்காங்க அந்த தொகுதி. பிப்ரவரி 24 அவங்க ரிசல்ட் அன்றைக்கி தான் வருது. அவங்க பிறந்தநாள் அன்றைக்கி தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க பிறந்தநாள் அன்றைக்கி தான் அந்த ரிசல்ட் வருது. நாங்கள்லாம் போயஸ் கார்டன் உள்ளே நிற்கிறோம். வெற்றி கொண்டாட்டமாக இருக்குது. நாங்கள் அதை முடிச்சுட்டு அறிவாலயத்துக்கு ஓடுறோம். கலைஞர் ப்ரெஸ் மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமை அது. ஐயா ரிசல்ட் வந்திருக்கேன்னொன்னே அவர் ரொம்ப அழகாக சொன்னார். வெற்றி பெற்றவரை அவருடைய பிறந்த நாளுக்காக வாழ்த்துக்கிறேன்னாரு. இதில் ஜெயிச்சதுக்காக வாழ்த்தலை. நல்லங்க ஒரு கலைஞரோட அந்த ப்ரெஸ் மீட்டு இங்கே முடிச்சு நாங்கள் அங்கே போனோம். ஐயா இது மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு, முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா வெற்றி பெற்றுட்டாங்களா ஆண்டிப்பட்டி தொகுதியில் அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்ட்டு வெற்றி பெற்றவரை அவருடைய பிறந்த நாளுக்காக வாழ்த்துக்கிறேன்னார். அது அவர் சொன்ன வார்த்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது ஒரு செகண்ட் டேர்ம் அந்த மார்க். ஏன்னா ஃபஸ்ட் டேர்ம் பதவி ஏற்றதை நம்ம லிஸ்ட்லேயே வைக்கக்கூடாது. ஏன்னா பதவி ஏற்றதே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த 4 ஆண்டுகள் போச்சு. நல்லா 4 ஆண்டுகள்லேயும் நிறைய தவறுகள் நடந்தது. குறிப்பாக 2003 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் அந்த அம்மா வேலையை விட்டெல்லாம் நீக்கினாங்க. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆடு மாடு வெட்டுற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. எல்லா அட்டுழியமும் நடந்தது. ஆனால் 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மறுபடியும் வாஷ் அவுட். திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், பாமக, மதிமுக மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க 40 அடிச்சிட்டாங்க. 40 out of 40. இப்போ எப்படி இவங்க 40 out of 40, அதுமாதிரி அவங்க 40 out of 40. அதுக்கு பிறகு அந்த அம்மா அதெல்லாம் மாற்றினாங்க. அந்த மதமாற்ற தடை சட்டம் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கினாங்க. 2006 வெறும் மதிமுகவோட மட்டும் அலையன்ஸ் வச்சு 60 சீட்டு ஜெயிச்சு. அதில் தானே போப்பாண்டவருக்கே வந்து இது பண்ணியிருந்தாங்க. போப்பாண்டவருக்கு அது ஏதோ போப்பாண்டவருக்கு எதிராகவே பேசினாங்க. ஆமாம், சில பிரச்சனைகள்லாம் வந்தது. கண்டபடி பேசினாங்க. நிறைய பிரச்சனைகள் வந்தது 2006. ஆனால் ஜெயிச்சாங்க. 60 சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சியாக உட்காந்தாங்க. கலைஞர் வந்தார். மறுபடியும் 2011 இவங்க வந்தாங்க. அந்த 2006க்கு பிறகு தான் மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்லுவாங்க. அது மைனாரிட்டி திமுக மட்டும் தான் அந்த அம்மா சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒரு அரசு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் சொல்கிறீங்களே, அது மாதிரி அவங்க மைனாரிட்டி திமுக அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த மைனாரிட்டி ஆட்சி. ஏன்னா வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்த காங்கிரஸும் பாமகவும் அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தா அது கூட்டணி அரசு. அப்படி இல்லைன்னா தனியாக 118 சீட்டு இருக்கணும். இது 96 சீட்டு தான் இருக்குது. வெளியில் இருக்க காங்கிரஸ் 36, வெளியில் இருக்க பாமகவோட 18 சேர்ந்து தான் உங்களை ஆதரிக்குது. ஸோ அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அது அந்தம்மா தன்னுடைய தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக வார்த்தைக்கு வார்த்தை அவங்க மைனாரிட்டி. ஒரு கட்டத்தில் அது கலைஞரால் அந்த ஏற்றுக்கவே முடியல. இல்லை, ஒரு கட்டத்தில் அவர் நாங்கள் மைனாரிட்டி தான், மைனாரிட்டிகளுக்காக இயங்கக்கூடிய மைனாரிட்டி அரசுனே பேச ஆரம்பிச்சார். வார்த்தைக்கு வார்த்தை குத்தி 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 சொல்லுது மைனாரிட்டி திமுக அரசு. அது எப்படி போச்சுன்னா 2011 அவங்க சிஎம் ஆகி 2016 இறந்து போனாங்க இல்லையா, அந்த காலகட்டம் வரைக்கும் 2006-11 ஏதாவது ஒரு சம்பவத்தை ரீகால் பண்ணி பேசும்போது அந்த கவர்மெண்ட்டில் இப்படி நடந்ததுன்னு சொல்லும்போது 2008 அன்றைய மைனாரிட்டி திமுக அரசியல் அப்படிதான் அவங்க பேசுவாங்க. அதன் பிறகு ரொம்ப ரொம்ப சேட் டெவலப்மெண்ட் வந்து 2011 சிஎம் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு இல்லை சார், இந்த நடுவில் ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, இப்போது 91, 96 இருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட 2001 தான் தேர்தல் வராங்கன்னா இந்த நடுவில் உள்ள பணிகள் எதிர்கட்சி பணிகள்னு ஒன்று இருக்கும்ல. அவங்க ஒன்றும் பெரிய எதிர்கட்சி தலைவரெல்லாம் இருந்ததே கிடையாது எந்த கட்டத்திலுமே. ஏன்னா 96, 2001 அவங்களுக்கு எம்எல்ஏவே கிடையாது. அவங்களும் எம்எல்ஏ கிடையாது. 4 எம்எல்ஏ தான். ஒன்றும் பெரிய ரோலை ப்ளே பண்ணது கிடையாது.
2006, 11 மைனாரிட்டி திமுக அரசுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அவங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவரெல்லாம் இருந்ததே கிடையாது. கடைசி ஒரு வருஷம் அப்படி ஒரு 6 மாதம் 4-5 இல்லை கூட்டத்தில் இது அதிமுகவுக்கே உரியதா இது? எஸ், அதிமுகவுக்கே ஒரு நல்ல கேள்வி இது. அதாவது எதிர்க்கட்சியாக அதிமுக என்னைக்குமே வந்து திறம்படன்னு கூட சொல்ல தேவையில்லை, ஒரு நார்மல் எதிர்க்கட்சியாக கூட ஃபங்க்ஷன் பண்ணதே கிடையாது. இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த எதிர்க்கட்சி. ஒரு எதிர்க்கட்சி எப்படி இருக்கணுன்றதுக்கு திமுக இலக்கணம். அக்ரஸிவாக இருப்பாங்க. ஒரு எம்எல்ஏ இருந்த அந்த காலகட்டத்தில் கூட, இந்த எடப்பாடி பீரியடில் கூட நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அதிமுக அப்படி நீங்கள் சொல்லவே முடியாது. பவரில் இருந்தால் மட்டும்தான் அதிமுகவோட ப்ரெசன்ஸ் இருக்கும். ஆக்டிவ் பாலிடிக்ஸ். எதிர்க்கட்சி அதிமுகவோட பாலிடிக்ஸ் கிடையவே கிடையாது. இது வந்து ஜெயலலிதாவோட 91, 2016 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம், 96, 2016 இந்த 10 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் நெவர் அன் அப்போசிஷன் லீடர். அவங்க கலைஞர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக சண்டை மாறுதமாக இயங்குவார், தன்னை சுற்றி சுழல வைப்பார். எதிர்க்கட்சியோ ஆளும் கட்சியோ ஒரு உறுப்பினர் இருந்தால் கூட தமிழக அரசில் தன்னை சுற்றி சுழல வைப்பார். அவர் வந்து அண்ணா மறைவுக்கு பிறகு அவர் உயிரோடு இருந்த அந்த 49, 50 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட. ஏடிஎம்கே அப்படி கிடையாது. ஜெயலலிதா சுத்தமாக, எம்ஜிஆர் கதை வேறு. அவர் 72 கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சியில் வந்து 77, 87 அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் பதவியிலேயே இருந்துட்டு இறந்து போனார். எதிர்க்கட்சின்ற ரோலே அவருக்கு இல்லை. 72, 77 கூட வந்து அவர் ஒரு சினிமாலே நடிச்சுக்கிட்டு தான் எதிர்க்கட்சியாக இருந்தார். ஸோ இது அப்படி கிடையாது. இவங்க வந்து டிஎம்கே கதை வேறு. ஸோ ஏடிஎம்கே வந்து ஒரு 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 ஐடியல் அப்போசிஷன் லீடரு, அப்போசிஷன் பார்ட்டியே கிடையாது. அவங்க ரூலிங் பார்ட்டியாக மட்டும்தான் அவங்களால இருக்க முடியும். எனவே இப்போ நம்ம 2011 வந்திருக்கோம். 2011 காலகட்டத்தில் வரும்பொழுதே அவங்களோட முக்கியமான அணுகுமுறை மாற்றன்றது என்னென்னா, எந்த விடுதலை புலிக்கு எதிராக அவங்க 91, 96 பேசினாங்களோ, 2002 பிரபாகரனோட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது, ஏப்ரல் 10, 2002. அப்போ இந்தியன் மீடியா ஒரு 50-60 பேர் அங்கே போயிருந்தாங்க. அதை பற்றி பேசும்போது அன்றைக்கி சாயங்காலம் ப்ரெஸ் மீட்டு, மதியம் 2 மணிக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது, ஐ எம் அஷேம்ட் ஆஃப் இந்தியன் மீடியா ஃபார் கவரிங் த ப்ரெஸ் மீட் ஆஃப் அ ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர் இந்த கில்லிங் ஆஃப் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். நான் இந்திய ஊடகங்களை நினைத்து வெட்கப்படுறேன். ஏன்னா நம்முடைய நாட்டின் முன்னாள் பிரதமரை கொலை பண்ண ஒரு கொலைகாரனோட ப்ரெஸ் மீட்டை நீங்கள் ஒரு திட்டமிட, அதாவது வந்து பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியோட ப்ரெஸ் மீட்டை கவர் பண்ணுறதை நினச்சி நான் வெட்கப்படுறேன்னு சொன்னாங்க. இதையே சொன்ன அந்த அம்மா 2001 கம்ப்ளீட்டாக ப்ரோ ஸ்ரீலங்கன் லைன் எடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா, ஸ்ரீலங்காலேருந்து யாராவது இங்கே வந்து அவங்கள விடக்கூடாது. இந்த ட்ரைனிங்க்கு வருவானுங்க ஸ்ரீலங்கன் ஆர்மிலேருந்து நம்ம தாம்பரம் ஏர்பேஸுக்கு, ஊட்டி வெலிங்டன் காலேஜுக்கெலாம். அங்கெல்லாம் ஏடிஎம்காரனை விட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணி யாத்திரியெல்லாம் போட்டு அடித்து, அந்த யாத்திரிகளில் தமிழனையும் சேர்த்து அடித்தாங்க, அங்கேருந்து வர இலங்கை தமிழ். அப்புறம் ஒரு ஃபுட்பால் கோச் நேரு ஸ்டேடியத்துக்கு ஸ்ரீலங்காலேருந்து வந்தான்னு நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அந்த அஃபிஷியலையே சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போச்சு. அதே மாதிரி வந்து அந்த ராஜீவ் கில்லர்ஸ் கொலையாளிகள் 7 பேரை நான் விடுதலை பண்ண போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ நடந்தது. கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சுதந்திர இந்திய வரலாறுல மாநில அரசுக்கு எதிராக மத்திய அரசு பப்ளிக் பொதுநல வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஸ்டே பண்ணாங்க. இது 2014. அதுக்கு பிறகு தான் 2022 அவங்கெல்லாம் ரிலீஸ் ஆனாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 91, 96, 2001, 2006 ஜெயலலிதா ஆன்டி எல்டிடி ஸ்டாண்டு அது வந்து 2011, 16 அப்படியே மாறுது. 2009 நான் தனி இழை அமைச்சு கொடுப்பேன்னு பேசினாங்க அந்த அம்மா. உடனே கலைஞர் என்ன பண்ணால், நானும் தனியாக இழை அமைச்சு கொடுப்பேன். 2 பேர் என்னமோ இவங்க வந்து கடையிலேருந்து இது வந்து பப்பர்மெட்டு அல்லது வந்து பொறிக்கடலை வாங்கி கொடுக்குற மாதிரி, நான் வந்தாலும் தனி இழை, நானும் வந்தாலும் தனி இழைலாம் பேசினாங்க. ஏன்னா அவ்வளோ ஆன்டி எல்டிடி ஸ்டாண்டு எடுத்துகிட்டு 2009 தனி இழை, 2011 இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கணும்னு தமிழக சட்டமன்றத்தில் அந்த அம்மா தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த அம்மாவோட அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி மாறி போச்சுன்றதுக்கு இவையெல்லாம் உங்களுக்கு வந்து சாலச்சிறந்த உதாரணங்கள். அது எதனால் அதை பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் மேலே அவங்களுக்கு இருந்த வெறுப்பு. கலைஞர் வந்து ஈழத்தமிழர்களுக்கு தான் தலைவர் நினச்சிட்டு பேசிகிட்டு இருந்தார். அந்த தமிழீழ தலைவர் 2009 ஈழப்படுகொலைக்கு பிறகு கலைஞரோட இமேஜ் வந்து அதில் பாதாளத்துக்கு போச்சு. 1.5 லட்சம் ஈழத்தமிழை கொன்றவர்ன்ற பேச்செல்லாம் அவருக்கு எதிராக திரும்பிச்சு. அந்த இடத்துல கலைஞர் கையில் இருக்க ஒரே ஆயுதம் ஈழத்தமிழ் பிரச்சனை. அதை பிடுங்கணும் அப்படின்ட்டு பிடுங்கி கலைஞரை நிராயுதபாணியாக விட்டது அந்த அம்மா 2011 ஆட்சி காலத்தில். அன்ஃபார்ச்சுனேட்லி 2014 அந்த அம்மா மேலே கலைஞர் போட்ட எல்லா கேஸ்லையும் அந்த அம்மா ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க, இன்க்ளூடிங் டான்சி கேஸ். ஆனால் சொத்து குவிப்பு வழக்கு மட்டும் அந்த அம்மா கழுத்தை சுற்றுன ஆட்டுக்கல் மாதிரி இருந்தது. 18 வருஷம் பொறுத்து 96 டிசம்பரில் போட்ட அந்த கேஸில் அது ரொம்ப பொறுமையாக அது மூவ் ஆகிட்டே இருந்தது. அதான் நம்ம சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்ன்றதுக்கு உதாரணம். ஒரு கேஸ் இருந்ததுன்னா அது என்றைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான், அதில் நீ விடுதலை ஆகிற வரைக்கும் பிரச்சனை தான்றதுக்கு அது ஒரு உதாரணம். 2096 டிசம்பரில் போட்ட கேஸ் 2014 அந்த அம்மாவை
4 வருஷம் தண்டனை வாங்கி அவங்கள சிறையில் தள்ளினாங்க. ஏன்னா அந்த வழக்கம் வந்து இந்த அம்மாவோட 2003 ஆட்சி காலத்தில் தான் திமுகவோட பொதுச் செயலாளர் அன்பழகன் போட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து பெங்களூருக்கு மாற்றுது. அங்கே மாறி 11 வருஷம் பொறுத்து அந்த தண்டனை, 4 வருஷம் தண்டனை. யாராலையுமே மறக்க முடியாத ஒரு தண்டனை, முடியாத அந்த பேரையும் மறக்க முடியாது, நீதிபதியும் மறக்க முடியாது. 2014 செப்டம்பர் 27 மைக்கேல் ஜான் டி குன்ஹா பரப்பனஹாரா ஜெயிலு செப்டம்பர் 27 ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அக்டோபர் 17 வெளியில் வராங்க. அப்பயே அவங்க உடல்நலம் முற்றிலும் குன்றி விடுகிறது. அப்போ நடந்த ஆர்ப்பாட்டத்தையும் பற்றி சொல்லுங்கள் சார். அப்போ நடந்த ஆர்ப்பாட்டம், அப்போ நிறைய ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதம், ஏடிஎம்கே வேறு எம்எல்ஏ எம்பிங்கெல்லாம் தரல உருண்டாங்க. எதற்கா? ஏன்னா வந்து கைது பண்ணது வந்து சொத்து குவிப்பு வழக்கில். ஆனால் காவிரி நீரை பெற்று தரதுல பிரச்சனைன்னு சொல்லி தானே அவங்கள வந்து ஏகப்பட்ட அட்டூழியம் நடந்தது, நிறையா பண்ணாங்க. எனவே அதை பேசுவோம், அடுத்த ரவுண்டில் கூட அதை பேசலாம். அந்த வழக்கில் மே மாதம் 9 மாதங்கள் பொறுத்து ஹைகோர்ட்டில் அவங்க விடுதலை ஆகிறாங்க. அதனால் வந்து ஜூன் மாதம் இங்கே மறுபடியும் எம்எல்ஏவாக நின்று ஜெயிச்சு சிஎம் ஆகிடுறாங்க. 15 சிஎம் ஆகிறாங்க, 16 மறுபடியும் சிஎம் ஆகிறாங்க. ஜெயிச்சு சிஎம் ஆகி 4 மாதத்தில் செப்டம்பர் 22 அப்போலோவில் படுக்கிறாங்க. 75 நாள் இருந்து டிசம்பர் 5 இறந்து போகிறாங்க. ஸோ ரொம்ப சுருக்கமான ஒரு வரலாறு. இது ஒரு கட்டத்தில் நம்ம பேச முடியாது, அடுத்தடுத்த இதில் எனக்கு புரியுது. ஆனால் இந்த 2016 ஜெயிக்கிறாங்க இல்லையா? ஆமாம். இது வந்து தமிழகம் எதிர்பாராத ஒரு வெற்றி. அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாச்சு. அவங்க 2011 தான் கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. விஜயகாந்தோட கூட்டணி, 2 இடதுசாரிகளோட. 14 மக்களவைத் தேர்தலில் எந்த கூட்டணி வேணான்னு துரத்தி விட்டாங்க. 2 கம்யூனிஸ்ட்களையும் துரத்திட்டாங்க. அதுவே பெரிய கட்ஸ். டிஎம்டிகேவோட அடுத்து தள்ளிட்டாங்க. விஜயகாந்த் இப்போ அசம்பிளியில் ரொம்ப அவலமாக நடந்து கொண்டதை வச்சு. 2016 வந்து அவங்க என்ன பண்ணாங்க, தெளிவாக அவங்களுக்கு தோணுச்சு, திமுகவில் வந்து அன்றைக்கி வந்து 2 இடதுசாரிகளையும் மதிமுக விசிகாவையும் உள்ளே சேர்ப்பதற்கான முயற்சிகளில் ஸ்டாலின் அவர்கள் பெரிய ஆர்வம் காட்டல. அதனால தான் வந்து திமுக மக்கள் நல கூட்டணியை உருவாகுது. ஒரு 200 தொகுதியில் நிற்கணும், ஜெயிக்கணுன்ற ஒரு அதில் அவர் போயிட்டார் ஸ்டாலின். ஸோ இந்த அம்மா கால்குலேட் பண்ணும்போது இந்த பிரசாந்த் பூஷன்லாம் ஜெயலலிதா கிட்ட வந்து கிட்டே நிற்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இயல்பான பொலிட்டிக்கல் நாலேஜ் அந்த அம்மாவுக்கு. பிரசாந்த் கிஷோர்லாம் ஜெயலலிதா முன்னால் நிற்கக்கூட முடியாது. அப்படி ஒரு அவங்கக்கிட்ட எந்த அனாலிஸ்ட்டும் கிடையாது. இவங்களுக்கு தான் இப்போ 1000 அனாலிஸ்ட் இருக்காங்க. அதுவும் இயல்புலேயும் அந்த அம்மாவுக்கு ஒரு சூட்சமான மதி இருந்தது. ப்ளஸ் சசிகலா நடராஜனோட அந்த நாலேஜ் அவங்களுக்கு. அப்போ தான் வந்து அவங்க, ஏன்னா இந்த 4 பேர் தனியாக போனாங்கன்னா இவங்க அந்த இந்த 1.5% ஓட்டு டிஎம்கேக்கு போகலன்னு நம்ம ஜெயிச்சணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி இந்த மக்கள் நல கூட்டணியும் விஜயகாந்த் உடைச்ச 1.5% ஓட்டில் தான் அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. பட் அவங்க உடல்நலம் வந்து 14 பரப்பனஹாராக போனதுலேருந்தே ஜெயிலுக்கு போனதே குன்ற ஆரம்பித்தது. 75 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிசம்பர் 5 இறந்து போனாங்க. ரொம்ப ரொம்ப வினோதமான ஒரு விஷயம். அந்த கட்சி எப்படி ஒரு வித்தியாசமான கட்சின்னா, ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அதிமுகவோ தமிழக அரசோ இதுவரைக்கும் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துனது இல்லை. ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்துனது கிடையாது. ஒரு கண்டலன்ஸ் மீட்டிங் கூட. கலைஞருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 இரங்கல் கூட்டம் நடந்திருக்கும். விதவிதமாக நடத்தினார் ஸ்டாலின். பத்திரிகையாளர்களை 2 கூட்டம் நடத்தினார். திருச்சியில் 1 நடத்தினாங்க, சென்னையில் 1 நடத்தினார். நானே பேசியிருக்கேன் அந்த இரங்கல் கூட்டத்தில். அவங்க அதே மாதிரி மருத்துவர்களை வச்சுருந்தாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வச்சு, சினிமா கலைஞர்களை வச்சு, நிறையா தொழிலதிபர்களை வச்சு, சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் வச்சு கலைஞருக்கு வந்து நான் சொல்லணே கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்சது ஒரு 25-30 இரங்கல் கூட்டங்கள், விதவிதமான ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணர்களோட இரங்கல் கூட்டங்களை அவங்க நடத்துனாங்க. அந்த அம்மாவுக்கு எதுவுமே இல்லை. ஒரு இரங்கல் கூட்டம் கூட அவங்களுக்கு நடக்கலை. சரி, தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளுமை, இதெல்லாம் சம்பவங்களாக இப்போ நம்ம சொன்னோம். அந்த ரொம்ப சுருக்கமாக பேர்ட்ஸ் வியூவில் சொன்னது. அந்த அம்மாவுடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நான் எவ்வளோ அரசியல் தலைவர்களோட பழகியிருக்கேன், பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், பார்த்தவங்க கிட்டேருந்து கேட்டிருக்கேன். நான் நேரில் பார்த்து பழகின ஒரு அரசியல்வாதி. ரொம்ப ஷார்ப்பான ஒரு மைண்ட் உண்டு. போத்து கலைஞருக்கும் உண்டு, ஜெயலலிதாவுக்கும் உண்டு. அவங்க 2 பேருக்கு இணையாக யாரையுமே சொல்ல முடியாது. அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். இது எந்த விதமான உள்நோக்கம் இல்லை. நீங்கள் இவங்க கிட்ட ஒரு கேட்ட ஒரு கேள்வி ஏதாவது ஒன்று, அதுக்கு அவங்க கொடுத்த பதில் நல்ல விஷமத்தனான இல்லை, எனக்கு தெரியும். விஷமம் நிறையா பண்ணியிருக்கேன் நான். அதாவது 98 வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் அந்த இவங்க ஆதரவில் அந்த 14 மாதம் அந்த கவர்மெண்ட் இருக்கும்போது அணுகுண்டு சோதனை வாஜ்பாய் பண்ணார் பொக்ரானில். ஓகே, நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ வந்து இவங்க ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வராங்க. ஏன்னா கருணாநிதி போட்ட கேஸில் சிறப்பு நீதிமன்றத்துக்கு இந்த ஊழல் வழக்கில் ஆஜராக வராங்க. நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த கலெக்டர் ஆஃபீஸ் எதிர்க்க அந்த அம்மா வெளியில் வராங்க. நான் வந்து அப்போ ஏஎன்ஏல இருக்கேன். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டீசர். அந்த அம்மா வந்து வம்பு கழுக்கணும் அப்படின்னு இப்போ நினச்சா நடுங்குது உடம்புலாம். அது ஒரு காலகட்டம். அப்போ வந்து
அப்போ வந்து ஏன்னா அப்போ நல்ல காப்பி வேணும், நல்ல நமக்கு நியூஸ் வேணுன்றதா, வேற ஒன்றும் பர்சனல். ஓகே. அப்போ அந்த அம்மா நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த முதல் படிக்கட்டில் இருக்காங்க, நாங்கள் 2வது படிக்கட்டில் இருக்கோம். நான் மைக் அப்படி போட்டேன். அப்போ டிவி இவ்வளோ கிடையாது, ஏன்னா சன் டிவி எல்லாம் ஒரு 4-5 பேர் தான். அப்போ நான் அந்த அம்மாவை கேட்டேன், அது மாதிரி வந்து நியூக்ளியர் டெஸ்ட் நடந்திருக்கு, ஏன்னா இவங்க ஆதரவில் தான் கவர்மெண்ட் இருக்குது. பட் அந்த அம்மாவை கேட்டேன் நான் வந்து, மேடம் இந்த கவர்மெண்ட் ஹஸ் கண்டக்டட் அ நியூக்ளியர் டெஸ்ட், டிட் தே கன்சல்டட் யூ பிஃபோர் திஸ் அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு வந்து கூட இருந்து வேறு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சிரிச்சிட்டானுங்க. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஜெர்க் ஆகிட்டாங்க. ஜெர்க் ஆகிட்டு அப்புறம் வந்து சுதாரிச்சுட்டாங்க. உடனே ரொம்ப சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. டீஸ் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியல, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. நோ நோ நோ, தே டிட் நாட் கன்சல்டட் மீ மேடம். டோன்ட் யூ திங்க் தட் த கவர்மெண்ட் இஸ் ரன்னிங் வித் யுவர் சப்போர்ட் மேடம், உங்கள் ஆதரவில் தான் இந்த அரசு இருக்குது. டோன்ட் யூ திங்க் தட் இட் இஸ் நெசசரி ஆன் தர் பார்ட் டு கன்சல்ட். உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து உங்களை கன்சல்ட் பண்ணுன்றது ஒரு முறை இல்லையான்னு. அப்படியே ஒரு சந்தோஷம், முகமெல்லாம் பூரிக்குது. எஸ் எஸ் யூ ஆர் ரைட், பட் தே ஆர் நாட் கன்சல்டட் மீ அப்படின்னாங்க. அது ரொம்ப, அதாவது வந்து என்ன எங்கள் ஆஃபீஸ்லேயே ஏஎன்எல்லையே வாட் நான்சென்ஸ், யார் அவங்க ஊயிஷி டு கன்சல்ட். எங்கள் பாஸ் கேட்டார், கோபிநாத் இறந்துட்டார், பெரியவர், ரொம்ப பெரியவர். அவர் சொன்னார், நான் இதை சொன்னோன்னே அவர் மை ஃபுட் ஊயிஷி டு கன்சல்ட். ஆனால் அது பெருசாக போச்சு, அப்போ டிவிலெலாம் பெருசாக போச்சு. ஜெயலலிதா எக்ஸ்பிரஸஸ் ஆர் டிஸ்பிளஷர் ஃபார் நாட் கன்சல்ட்டிங்னு. அவன் டெல்லியில் தலையில் அடிச்சுக்கிறான் பாலிட்டிஷியன்ஸ்லாம், நீ யார் உன்னை எது கன்சல்ட் பண்ண. அந்த மாதிரி அதே மாதிரி வைகோவை 2000, இது வந்து 98 பிப்ரவரி, 2002 ஜூலையில் வைகோவை பொட்டால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. அப்போ அந்த அம்மா உஷாராயிட்டாங்க, நான் விஷமம் பண்ணுறேன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த அம்மா வந்து சன் டிவி ரிப்போர்ட்டர் அரெஸ்ட் பண்ணப்போ நாங்கள் தான் போய் காரெல்லாம் மறிச்சு நின்று, நான் தான் அதில் மெயின் கல்பிரிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கோவம் உண்டு, எப்பயுமே வன்மம் இல்லை, கோவம் உண்டு. அப்போ இந்த மாதிரி வைகோ பொட்டாலை தூக்கி உள்ளே போட்டப்போ அப்போ அந்த மாதிரி ஆன்டி எலக்ட்ரிசிட்டிஸ்டாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட உயிருக்கான ஆபத்து அதிகரிச்சு இல்லையா? டோன்ட் யூ திங்க் தட் வித் திஸ் ஆக்ட் த த்ரெட் பெர்செப்ஷன் டு யுவர் லைஃப் ஹஸ் இன்க்ரீஸ் பண்ண. அந்த அம்மா அப்படி திரும்பி, ஓ யூ காட் திஸ் மச் கன்சர்ன் ஃபார் மை லைஃப், ஐ டிட் நாட் நோ இட், தேங்க்யூ வெரி மச். கூட இருந்தவங்கலாம் வந்து, டேய் நல்லா வாங்கி கட்டிக்கினியா, செருப்படி வாங்கி. வைகோவை கைது செய்ததால் உங்களுக்கு வந்து உங்களுடைய உயிருக்கான ஆபத்து வந்து அதிகரித்திருக்கிறது, உங்களுக்கான ஆபத்து அதிகரித்திருக்கின்றது நீங்கள் உணர்றீங்களா அப்படின்னோடனே, ஓ என் உயிர் மேலே முடிக்க இவ்வளோ ஆசை இருக்குதா, இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது, ரொம்ப நன்றி. அதே இவன் நோடுறான்றது தெரிஞ்சிச்சு நல்லா. அவன் அது இல்லை, அதுக்கப்புறம் அவங்க பக்குவப்பட்டுட்டாங்கல்ல, அவங்க அரசியலில் பக்குவப்பட்டாங்க, இவன் விஷமானது தெரிஞ்சிச்சு. கடைசியாக அவங்கள பார்த்தது எப்படின்னா, இது நல்ல முக்கியமான 2013 பிப்ரவரி 18, 11-16 காலகட்டம். 11-16 காலம். 2013 பிப்ரவரி 18 நான் இந்தியா டுடேல இருந்தேன். அப்போ இந்தியா டுடேல வந்து பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அவார்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஆண்டு வந்து ஜெயலலிதா கொடுத்தாங்க, வெவ்வேறு துறை சார்ந்து. அப்போ நானும் எங்களுடைய எடிட்டர் ராஜீவ் புனோலின்னு இருந்தார், நாங்கள் 2 பேரும் தான் போனோம், கொண்டு போய் கொடுக்கறது போனோம். அவர் கொடுத்தாரு, நான் எடுப்பு மாதிரி கூட அதை தூக்கிட்டு போனேன். நான் ரிப்போர்ட்ரு, அவங்க எடிட்ரு. அவங்க ஒரே சந்தோஷம், இந்தியா டுடே அவார்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நான் அவங்கள கடைசியாக பார்த்தது. அப்போ நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க. அப்போ அந்த அவார்டை வாங்கிட்டு, ப்ளீஸ் கமெண்ட் சிட்டு, நாங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க அப்படின்னாங்க. அப்போ பேசும்பொழுது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் மறந்துடுச்சு. ஓகே, ரீகால் பண்ணல அதெல்லாம். ஆனால் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு மட்டும் தெரியுது. உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். வடிவேலு காமெடி மாதிரி என்ன பண்ணாங்க, பேசிகிட்டே இருக்கும்போது, யுவர் ஃபேஸ் இஸ் ஸோ ஃபெமிலியர், ஐ திங்க் ஐ ஹவ் மெட் ஆல்ரெடின்னாங்க. நான் சொன்னேன், மேடம் ஐ எம் மணி அலையஸ் ராம சுப்ரமணியன். ஏஎன்எல் இருக்கும்போது, அவங்கள ஏஎன்எல் இருக்கும்போது நான் எக்ஸ்க்ளூசிவாக 2 தடவை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஓகே. இன்ஃபேக்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட் 98ல் இவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு 4-5 நாள் டிலே பண்ணாங்க. ஓகே. இவங்களோட 18 எம்பிஸ் கொடுத்தாங்க, அதனால் கவர்மெண்ட் ஃபார்மேஷனே அங்கே டிலே ஆச்சு. ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் வாஜ்பாய் வந்து நான் அடுத்த நாள் சப்போர்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. முதல் நாள் வந்து பால் தாக்கரே வாஜ்பாயை கேட்குறாரு, வை ஹவ் நாட் டுக் ஆஃபீஸ் அப்படின்னோடனே, த லவ் லெட்டர் ஃப்ரம் சென்னை ஹஸ் நாட் கம் அப்படின்னாரு வாஜ்பாய். சென்னையிலேருந்து லவ் லெட்டர் வரலன்னு, இந்த அம்மா ஆதரவு கொடுக்கல. அடுத்த நாள் நாங்கள் ஒரு மீட் பண்ணோம், நான் தான் பேட்டி எடுத்தேன். ஓகே. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஐ ஹவ் டிசைடட் டு எக்ஸ்டெண்ட் மை சப்போர்ட் டு பிஜேபின்னு. நான் அதை அவங்களுக்கு சொன்னேன். எப்போ மீட் பண்ணுறப்ப இது அவார்டு, அந்த இதுக்கு அவார்டு கொடுப்போம். அப்போ ரீகலெக்ட் பண்ணி ஐ மைட் யூ ஒரு 10 நிமிஷம் தான் இருந்தோம், அப்புறம் வந்துட்டோம். தட் இஸ் த லாஸ்ட் ஒன். ஓகே. அதுதான் அந்த அம்மாவை கடைசியாக பார்த்தது, நேரில் பார்த்ததுன்றது. 2 கேஸ் போட்டாங்க அவங்க, இந்தியா டுடேல இருக்கும்போது போட்ட ஒரு கேஸ், அப்புறம் வந்து ரீடிஃபில் இருக்கும்போது ஒரு போட்ட கேஸ். 2 கேஸும் அவங்க இறந்த பிறகு ஹைகோர்ட்டில் குவாஷ் ஆச்சு.
ஒரு லீடர்ன்ற முறையில் வந்து ஷிவாஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு டிக்டட்டோரியல், ஒரு சர்வாதிகாரத்தன்மை உண்டு. ஆனால் ஒரு கூர்த்த மதி உண்டு. இப்போ நீங்கள் உட்காந்து உங்ககிட்ட 1 மணி நேரம் பேசுனீங்கன்னா எந்த சப்ஜெக்டை பற்றி வேணால் பேசலாம். கலைஞர்கிட்டையும் அதே தான், கலைஞர்கிட்டையும் அதே தான். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ கேன் டிஸ்கஸ் எவ்ரி திங் அண்டர் த சன்னுவாங்க. அந்த அம்மா கிட்ட உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா இந்த பூமி கோளத்தில் இருக்க எல்லா விஷயத்தை பற்றியும் பேசலாம். அப்படி ஒரு, அதாவது இது வந்து வெறும் புக் நாலேஜ் மட்டும் இல்லை, இயல்புலேயே அந்த ஒரு க்யூரியாசிட்டின்வாங்க. அதாவது வந்து ஒரு வெற்றிகரமான மனிதனுக்கு எந்த துறையிலையுமே ஒரு குழந்தையோட ஒரு அந்த ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு குழந்தைக்கு வந்து க்யூரியாசிட்டி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா மழையை முதல்ல ஒரு குழந்தை பார்க்கும்போது அதோட சந்தோஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சைல்ட்ஸ் க்யூரியாசிட்டின்வாங்க. ஒரு குழந்தையோட அந்த ஒரு அதிசயப்படுற தன்மை, க்யூரியாசிட்டின்றது, அது வந்து எல்லா நாலேஜுக்குமே ஒரு அடிப்படைன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாக்கிட்ட அது இருந்தது, அந்த அம்மாக்கிட்ட அது இருந்தது உண்மையிலே. இந்த பீச்சில் வந்து குதிரையை வச்சு ஓட்டிகிட்டு போவாங்க, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அந்த அம்மா செகண்ட் டைம் சிஎம்மாக இருக்கும்போது அதை போய் யாரோ வந்து ஏதோ பீச்சில் ஏதோ குதிரை தள்ளி எவனோ ஒருத்தன் கை காலை உடஞ்சி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்போ அந்த அம்மா கிட்ட, இது எனக்கு ஒரு ஆஃபீஸர் சொன்னார், அந்த அம்மா கிட்ட போய் இந்த பீச்சில் அந்த குதிரை மேலே குழந்தைங்களை ஏற்றிட்டு போகிறான், வளர்ந்தவங்களும் ஏறி போகிறாங்க, அதை தடை பண்ணணும் அப்படின்னா, நோனோ, இன்றைக்கி இருக்க நவீன உலகத்தில் குழந்தைங்களுக்கு வந்து அனிமல்ஸ் கிட்ட அறிமுகமாகி பரிச்சயப்படுற அந்த வாய்ப்பே ரொம்ப குறைஞ்சிருச்சு. இது வந்து ஏதோ ரொம்ப அந்த மாதிரி அரிதான ஒரு வாய்ப்பு, அதனால் இதை நம்ம தடை பண்ணக்கூடாதுனால. அது ரொம்ப அந்த மைண்டு வந்து ரொம்ப தெளிவான மைண்டு. புரியுதா நான் சொல்கிறேன்? புரியுது. அனிமல்ஸோட குழந்தைங்களுக்கான அந்த பரிச்சயன்றது வந்து இன்றைக்கி இருக்க மாடர்ன் லைஃப்பில் இல்லை. ஜூவில் கொண்டு போய் நீ காமிக்கிற, ஆனால் ஒரு அனிமல்கிட்ட ஒரு குழந்தை அதை தொட்டு பார்க்குறது, அது மேலே சவாரி பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்க லைஃப்பில் ரொம்ப சுருக்கிட்டு இருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸு. குழந்தைகள் விலங்குகளை பரிச்சயம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. நம்ம அந்த மாதிரியான ரொம்ப லிமிட்டடான வாய்ப்பில் இது ஒன்று. அதனால் நம்ம வந்து இதை இது பண்ண விட தடெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நாய்கள் மேலே ரொம்ப அதிகம். ஒரு கட்டத்தில் 27 நாய்கள் வச்சுருந்தாங்க வீட்டில். போயஸ் கார்டன். போயஸ் கார்டன். இது வந்து 91, 96, அப்புறம் 96, 2001 அந்த காலகட்டம். 2006க்கு பிறகு அதெல்லாம் அவங்க ரொம்ப ஆசையாக வளர்த்த ஒரு நாய் வந்து இறந்து போச்சு. இன்ஃபேக்ட் அவங்க சிஎம்மாக இருக்கும்போது 2002, 2003 இங்கேருந்து டெல்லி போயிட்டாங்க, ஹைதராபாத் போனாங்க. போய் அங்கே ஃப்ளைட்டில் இறங்குறாங்க, அந்த நாய் இறந்துடுச்சுன்னொன்னே திரும்ப வந்தாங்க உடனே. அதில் அவ்வளோ ஒரு அன்பு அவங்க. ஆமாம், டாக்ஸ் மேலே அவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு அதீதமான ஒரு அன்பு உண்டு. இன்ஃபேக்ட் அவங்க கான்வாய் ஒரு தூரம் 2006லையோ 2005 என்னமோ நினைக்கிறேன், அங்கே அந்த நாய் அந்த போயஸ் கார்டனில் டாக் வாக்கிங்க்கு கூப்பிட்டு வருவாங்க. அப்போ இவங்க கான்வாய் புறப்படும்போது இந்த சைரனை போட்டானுங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி சைரனே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே நாய்ங்க வந்து பயந்து அந்த செயினை அறுத்துட்டு ஓடிடும். அப்போ என்னாச்சு, ஒரு நாய் ஒன்று வந்து அந்த சைரனை பார்த்து அந்த டாகை கூட்டு வந்தவர் கொஞ்சம் பலவீனமாக இருந்திருக்கார் போல், விட்டுட்டார் அந்த செயினை. அந்த நாய் வந்து அந்த காரில் அந்த சக்கரத்தில் மாட்டிக்கிச்சு. அவங்க கான்வாயில் போலீஸ் வண்டி போகும் இல்லையா, அதில் ஒரு வண்டியில் மாட்டி கிரீச்சு சத்தங்கிட்டு வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி இறங்கிட்டாங்க, வழக்கமாக இறங்க மாட்டாங்க. இறங்கி அங்கே கண்ணா பின்னான்னு அவங்கள திட்டினாங்க. அதெல்லாம் நேரில் பார்த்தவங்க சொன்னது. எத்தனை தடவை சொல்லுவாங்க, உங்களுக்குலாம் அறிவு இல்லையா, சைரனே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக அந்த டாகை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி, அப்புறம் அந்த நாய் ஒரு 3-4 நாள் ஆச்சு அது குணமாகி வீட்டுக்கு வர வரைக்கும் டெய்லி அந்த ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த மாதிரியான ஒரு. இல்லை, இந்த மாதிரி சொல்லும்போது அங்கே ஒரு கடை இருந்துச்சு, சின்ன பொட்டி கடையோ ஏதோ ஒன்று இருந்துச்சு, அவங்களுக்கு கூட ஏதோ ஒரு. ஆமாம், அது ஒரு கதை சொல்லுவாங்க. எனக்கு அது நேரடியாக பரிச்சயம் இல்லை. அங்கே ஒரு பிரச்சனை ஆச்சு, பட் அதுக்கு பிறகு அவங்க என்ஷூர்டு அது அந்த கடை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பண்ணாங்க. வந்து அவங்களோட இன்னொரு ஒரேஷியஸ் ரீடர், படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ ஒரு நாலேஜ் உண்டு, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். கடைசி கட்டத்தில் வந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கூட வாரத்துக்கு ஒரு நாள் வந்தப்போ கூட எல்லா ஃபைலையும் பார்த்து கிளியர் பண்ணிட்டு தான் போவாங்க. அவங்க சர்வாதிகார தன்மையோடு ஆட்சி பண்ணாங்கனாலும் நிர்வாகம் அவங்களோட கையில் இருந்தது, அவங்க கையில் இருந்தது. முக்கியமான விஷயம்லாம் அவங்கள மீறிலாம் எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள பார்த்து யாராவது அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினச்சாங்கன்னா தோற்றுருவாங்க. அதிகாரிகள் வந்து அற்புதமான அதிகாரிகள்லாம் இருந்தாங்க அவங்கக்கிட்ட. இல்லை, அதிகாரிகளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? அவங்க ஒரு அதிகாரியோட உண்மையான தரம் அவங்களுக்கு தெரியும். அவங்க நிறைய தப்பு பண்ணாங்க, ஆனால் நல்ல அதிகாரிகள் அவங்கக்கிட்ட இருந்தாங்க.
இல்லை எதனால் இப்படி கேட்குறேன்னா, இப்போ வரக்கூடிய இது வந்து அதிகாரிகள் தான் ஆட்சி நடக்குது, அதிகாரிகளோட ஆட்சி நடக்குதுன்ற குற்றச்சாட்டுகள்லாம் வருது. அந்த அம்மா பீரியட்லங்க, அந்த அம்மா பீரியட்ல அதிகாரி ஆட்சின்றது முட்டாள்தனமானது. முக்கியமான டிசிஷன் அந்த அம்மா தான் எடுப்பாங்க. இல்லை எப்போவுமே அவங்க தானே அது எல்லாமே. எல்லாமே அதிகாரிகள் ஆட்சி தாங்க, ஆனால் முக்கியமான டிசிஷன்ஸ் அந்த அம்மா தான் எடுப்பாங்க. ஆனால் அது 2011, 16ல் அவங்க அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்க கண்ட்ரோல் குறைய ஆரம்பிச்சது. அந்த 15ல் சென்னை பெருவெள்ளத்தில் இறந்ததுலாம் அவங்க இந்த அதிகாரிகளோட தவறு தான். அவங்க வந்து திறந்து விடுறது தான் சொல்லியிருப்பாங்க, எனக்கோட அனுமதி தேவையில்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. சிலர் செஞ்ச தவறுகள் அது வந்து அவங்களோட கரும்பக்கங்களில் ஒன்று. அது வந்து பட் ஓவரால் ஆஸ் அ பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பர்சனாலிட்டி, ரொம்ப ஒரு சாமிங் பர்சனாலிட்டி, மறக்க முடியாத ஒரு ஆளுமை. 2 பேருமே, கலைஞர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும், அந்த இடத்த அவங்க 2 பேர் இடத்த யாராலையுமே வரும் நாட்களில் இன்னும் சில ஆண்டுகளுக்கு நிரப்ப முடியாதுன்றது தான் என்னுடைய எண்ணம். மிக்க மகிழ்ச்சி சார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பற்றி நிறைய தெரியாத பக்கங்கள், சுவாரஸ்யமான பல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக நீங்கள் அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ண விஷயங்கள் நிறைய வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு. மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி கார்த்திக்.